பகவான் விசேஷமான ஸ்தானத்தில் இருக்கணும். குருவோட பார்வையில் யாரெல்லாம் இருக்கிறோமோ அவங்கெல்லாம் சாந்தமாக இருப்பாங்க, சமாதானமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால்தான் நவகிரகங்களில் குருவுக்கு மிகப்பெரிய ஸ்தானம் கொடுத்துருக்கு. குருவை நடுவில் வச்சிருக்கு. எல்லாரும் குருவை சுற்றி இருக்கிறாங்க, குரு தான் நடுவில் இருக்கு. இப்போ நம்மளோட ஜாதகத்தில் குரு பலம் கூடணும். அதுவே இந்த யக்னத்தினுடைய பிரதான லட்சியம். இன்றைக்கி நம்மெல்லாம் சேர்ந்து ஏன் இப்படி ஒரு யக்னம் பண்ணுறோன்னா குரு பலம் கூடணும். இப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். கிரக மாற்றம் நடந்திருக்கு. சூரியன் ஒரு கிரகத்தில் இன்னொரு கிரகத்துக்கு பிரயாணமாயிருக்கு. அப்போ அந்த குரு பயிற்சியோட மகா சங்கல்பத்தில் தான் நம்ம இந்த சேவை இன்றைக்கி இங்கே நிறைவு பண்ணுறோம். உலகத்துக்கும் உலக மக்களுக்கெல்லாம் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கைகூடட்டும். குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு எல்லாரும் நிறைவான ஞானத்தோடும் சக்தியோடும் வெற்றியோடும் நிறைவோடும் வாழட்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். ஓம் சரவணபவா. இப்போது ஸ்ரீ கணேஷ் ஐயா அவர்களுடைய கார்மிகத்துவத்தில், ஸ்ரீ விவேகானந்த ஐயா அவர்களுடைய கார்மிகத்துவத்தில் விசேஷமான வேத பாராயணத்தோடு ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு விசேஷ அபிஷேக சேவை ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்குங்கோ. நமக்கு என்ன வேணும்? பக்தி தான் வேணும். பக்தி நமக்கு இருந்தால் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ரக்ஷை தான் பக்தி. அதான் பக்தியோடு இருங்கோ அப்படி தான் சொல்லியிருக்கு. சக்தி நமக்கு இருக்கோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை. பக்தி இருந்தால் சக்தி வரும். நமக்கு என்ன சக்தி வேணுமோ அது தானாக வந்துடும். பக்தியோடு நம்ம சேவிச்சிட்டோன்னா எல்லா சக்தியும் நம்மளை சுற்றி நிற்கும். அதனால தான் நிறைய பக்தி இருந்தால் போதும். குரு பக்தி அப்படி தான் சொல்லியிருக்கு. குரு பக்தி அது இருந்தால் ஈஸ்வர தரிசனம் கைகூடும். குரு பக்தி இருந்தால் தான் ஈஸ்வர தரிசனம் கிடைக்கும் நமக்கு. அதனால தான் நிறைய குரு பக்தி வேணும். அந்த குரு பக்தி கூடிக்கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ஆதி குரு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி இன்னைக்கு நிறைவாக சேவித்து அந்த குருவோட ஆசீர்வாதத்தோடு நமக்கு நிறைய தார்மீகமான யக்னங்கள் நடத்துவோம் வருகின்ற காலமெல்லாம். ஓம் சரவணபவா. Om Sharavanabhava. We are all very, very blessed and fortunate on this glorious Monday. We are assembled here to worship the Adi Guru Dakshinamurti, because the Sankalpa, the blessings and grace of Guru, being the consciousness and the presence of Guru, is very, very powerful, and only by the grace of Guru that we can get all of that. And this is a special dedication, keeping in mind the transit of planet Guru, that is planet Jupiter. Jupiter has moved houses, and it is a well-known fact that when we are in the glance and the vision of Guru, no matter which house it is, out of the 12 planetary houses, the signs of zodiac, the ones which have the direct glance and vision of Guru, they are always balanced and they have their perceptions very clear. But when they move away from the glance of Guru, often we are thrown into darkness, doubt, illusion, and conflicts and all of that. So this is a specially dedicated worship, so that this transit of planet Jupiter, may that be beneficial to all, each and every living being. May it bring all auspiciousness. May it bring lots of blessings and guidance and good vision to everybody in the planet. Om Sharavanabhava and the entire universe. Under the guidance of Shri Ganeshaya and Vivekanandaya, we will be blessed to witness and listen to the Veda Parayanam, the chanting of the Vedic scriptures. ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम
ॐ गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनाम् उपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन् ऊतिभिः सीदसादनम् ॐ श्रीमहागणपतये नमः। ॐ प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामवित्र्यवतु आनो दिवो बृहतः पर्वतादा सरस्वती यजता गन्तु यज्ञम् ॐ महासरस्वत्यै नमः। ॐ सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्षः सहस्रपात् स भूमिं विश्वतो वृत्वा अत्यतिष्ठद्दशाङ्गुलं पुरुष एवेदगुं सर्वं यद्भूतं यच्च भव्यं उतामृतत्वस्येषाणः यदह्नेनातिरोहति एतावानस्य महिमा अतो ज्यायागिश्च पूरुषः पादोऽस्य विश्वाभूतानि त्रिपादस्यामृतं दिवि त्रिपादूर्ध्वौदैत्पुरुषः पादोऽस्येह भवात् पुनः ततो विश्वं व्यक्रामत् शासनानशने अभि तस्मात् विराडजायत विराजो अधिपूरुषः स जातो अत्यरिच्छता पश्चात् भूमिमतो पुरः यत्पुरुषेण हविषाः देवा यज्ञमतन्वता वसन्तो अस्यासीदाज्यं ग्रीष्मयुद्धश्चरद्धविः सप्तास्यासन् परिधयः त्रिसप्तसमिधः कृताः देवा यज्ञं तन्वाणाः अबध्नन् पुरुषं पशुं पुरुषं जातमग्रतः साध्यारिषयश्चगे तस्मात् यज्ञात् सर्वहुतः संभृतं वृषदाज्यं वसुगिस्तागिश्चक्रे वायव्याने आरण्यान् ग्राम्याश्चगे तस्मात् यज्ञात् सर्वहुतः ऋचः सामानि जज्ञिरे छन्दागुंसि जज्ञिरे तस्मात्। Om Sharavan Bha, dear devotees. Devotees who want to offer milk or the offering, any bookings you have made, you can go and bring that. And the milk pot is here. You can bring that and pour it in the main pot. ब्राह्मणोऽस्य मुखमासीत् बाहुराजन्यः कृतः गुरु तदस्य यद्वैश्यः पद्भ्यागं शूद्रो अजायत चन्द्रमा मनसो Please be very careful. सूर्यो अजायत मुखादिन्द्रश्चाग्निश्च प्राणाद्वायुरजायत नाभ्या आसीदन्तरिक्षं शीर्ष्णोद्यौः समवर्तत पद्भ्यां भूमिर्दिशः श्रोत्रात् तथा लोकागुम् अकल्पयन् वेदाहमेतं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसस्तु पारे सर्वाणि रूपाणि विचित्य धीरः नामानि कृत्वाभिवदन् यदास्ते धाता पुरस्ताद्यमुदा जहार शक्रः प्रविद्वान् प्रतिशश्चतस्रः तमेवं विद्वान् अमृतय भवति नान्यः पन्था अयनाय विद्यते यज्ञेन यज्ञमयजन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन् ते हनाकं महिमानः सचन्ते यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः अद्यः सम्भूतः पृथिव्यैरसाच्च विश्वकर्मणः समवर्तताधि तस्य त्वष्टा विदधत् रूपमेति तत्पुरुषश्च विश्वमाजानमग्रे वेदाहमेतं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसः परस्तात् तमेवं विद्वानमृतयः भवति नान्यः पन्था विद्यते यनाय प्रजापतिश्चरति गर्भे अन्तः अजायमानो बहुधा विजायते तस्य धीराः परिजानन्ति योनिं मरीचीनां पदमिच्छन्ति वेधसः यो देवेभ्य आतपति यो देवानां पुरोहितः पूर्वो यो देवेभ्यो जातः नमो ऋचाय ब्राह्मगे ऋचं ब्राह्मं जनयन्तः देवा अग्रे तदब्रुवन् यस्त्वैवं ब्राह्मणो विद्यात् तस्य देवा असन्वशे ह्रीश्च ते लक्ष्मीश्च पत्न्यो अहोरात्रे पार्श्वे नक्षत्राणि रूपम् अश्विनौ व्यात्तम् इष्टं मनिषाण अमुं मनिषाण सर्वं मनिषाण सहस्रशीर्षं देवं विश्वाक्षं विश्वजम्भुवं विश्वन्नारायणं देवमक्षरं परमं पदं विश्वतः परमान् नित्यं विश्वन्नारायणगुं हरिं विश्वमेवेदं पुरुषस्तद्विश्वमुपजीवति पतिं विश्वस्यात्मेश्वरगुं शाश्वतगुं शिवमच्युतं नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणः परः नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणः परः
नारायणपरोऽध्याता ध्यानन्नारायणः परः यच्च किञ्चिज्जगत्सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा व्याप्य नारायणस्थितः अनन्तमव्ययं कविगुं समुद्रेन्तं विश्वशम्भुवं पद्मकोशप्रतीकाशगुं हृदयं चाप्यधोमुखम् अधोनिष्ट्यावितस्यान्ते नाभ्यामुपरितिष्ठति ज्वालमालयकुलं भाति विश्वस्यायतनं महत् सन्ततगुं शिलाभिस्तुलं वत्याकोचतन्निभम् सर्वं प्रतिष्ठितं तस्य मध्ये महानग्निर्विश्वार्चिर्विश्वतो मुखः सोऽग्रभुक्तिभजन् तिष्ठन्नाहारमजरः कविः तिर्यगूर्ध्वमधश्चायीरत्मयस्तस्य सन्तता सन्तापयति स्वन्देहमापादतलमस्तकः तस्य मध्ये वह्निशिखा नीयोर्ध्वा व्यवस्थितः नीलतो यदमध्यस्ताद्विद्युल्लेखे वभास्वरा नीवारशूकवत्तन्वी पीताभास्वत्यनूपमा तस्याः शिखाया मध्ये परमा आत्मा व्यवस्थितः स ब्रह्मजदिवः स हरिसेन्द्रस्वोऽक्षरः परमस्वराट् ब्रह्मपुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमो नमः नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवभूतोतगिषवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः यातगिषः शिवतमा शिवं बभूवते धनुः शिवाधरव्या यातवतयानो रुद्रमृणया याते रुद्र तनूरघोरापापकाचिनी तयानस्तनुवासन्तमया गिरिशन्ताभिचाकशीः यामिषङ्गिरिजन्तहस्ते बिभर्षस्तवे शिवाङ्गिरित्रतां कुरु माहिगुं श्रीः पुरुषं जगति शिवेन वचसा त्वा गिरिजाच्चा वदामसि यथा नः सर्वमिज्जगदयक्ष्वगुं सुमना अजते अध्यवोचदधिवक्ता प्रथमो दैव्योऽभिषके सर्वास्त्रयातु धान्यः अदव्यस्ताम्रो अरुण उत बभ्रुस्सु मङ्गलः ये चेमागुं रुद्रा अभिदो दिक्षु श्रुता सहस्रसो वैशागुं हेडगीमहे अदव्यो वदर्पदनीलग्रीवोदितः उतैनं गोपा अदृशन्नुतहार्यः उतैनं विश्वाभूतानि तदृष्टो मृडयातिनः नमो अस्तु नीलग्रीवाय सहस्राक्षाय मीढुटे अथो ये अस्य सत्त्वानो हन्तेभ्यो करन्नमः प्रमुञ्च धन्वनस्त्वमुभयोरार्त्नियोर्जाम् याश्च ते हस्तैषवः पराता भगवो वप अवतत्य धनुस्त्वगुं सहस्राक्षसतेषु धे विशीर्य शल्यानामुखा शिवो नः सुमना भव विद्यन् धनुः कपर्दिनो विशल्यो बाणवागुम् उत अनेसन्नस्येषव आभुरस्य निषङ्गतिः याते हेतिर्मेढुष्टमहस्ते बभूवते धनुः तयास्मान् विश्वतस्त्वमयक्ष्मया परिभुज नमस्ते अस्त्वायुधायानातताय धृष्णवे उभाभ्यामुदते नमो बाहुभ्यां तव धन्वने परिते धन्वनो हेतिरस्मान् वृणक्तु विश्वतः अथो ययुषुधिस्तवारे अस्मन्निधेहितम् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः नमो हिरण्यवाहवेदे नान्ये दिशाञ्च पतगे नमो नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यः पशूनां पतगे नमो नमः सस्मिञ्जराय त्रिशीमते पतगे नमो नमो बभ्रुजाय विव्याधिनेन्नानां पतगे नमो नमो हरिकेशायोपवीतिने पुष्टानां पतगे भवस्य हेत्ये जगतां पतगे नमो नमो रुद्राय तताविने क्षेत्राणां पतगे नमो नमः सूताय अहन्त्याय वनानां पतगे नमो नमो रोहिताय स्थपतगे वृक्षाणां पतगे नमो नमो मन्त्रिणे वाणिजाय कक्षाणां पतगे नमो नमो भुवन्तगे वारिवस्कृतायौषधीनां पतगे नमो नम उच्चैर्घोषाय क्रन्दयते पतगे नमो नमः कृत्स्रवीताय धावते सत्त्वनां पतगे नमः नमः सहमानाय निव्याधिन व्याधिनीनां पतगे नमो नमः कगुभाय निषङ्गिने स्तेनानां पतगे नमो नमो निषङ्गिन इषुधिमते तस्कराणां पतगे नमो नमो वञ्चते परिवञ्चते स्थायूणां पतगे नमो नमो निचेरवे परिचरायारण्यानां पतगे नमो नमः सृगाविभ्यो जिघागुं सद्धो मुष्टतां पतगे नमो नमोऽसि मध्यो नग्नञ्जरद्धप्रकृन्तानां पतगे नमो नमवुष्णीशिने गिरिचराय कुलुञ्चानां पतगे नमो नमः इषुमध्यो धन्वा विभ्यश्च वो नमो नम आतन्
वाणेभ्यः प्रतिदधानेभ्यश्च वो नमो नम आयच्छद्भ्यो भश्च वो नमो नमोऽस्यद्भ्यो विद्यद्भ्यश्च वो नमो नम आसीनेभ्यश्च यानेभ्यश्च वो नमो नमः स्वपद्भ्यो जाग्रद्भ्यश्च वो नमो नमस्तिष्ठद्भ्यो दावद्भ्यश्च वो नमो नमः सभाभ्यः सभापतिभ्यश्च वो नमो नमो वो नमः नम आव्याधिनीभ्यो विविध्यन्तेभ्यश्च वो नमो नमः उगणाभ्यस्त्रिगुंहतेभ्यश्च वो नमो नमो गृत्सेभ्यो गृत्सपतिभ्यश्च वो नमो नमो व्रातेभ्यो व्रातपतिभ्यश्च वो नमो नमो गणेभ्यो गणपतिभ्यश्च वो नमो नमो विरूपेभ्यो विश्वरूपेभ्यश्च वो नमो नमो महद्भ्यः शुल्लकेभ्यश्च वो नमो नमो रथिभ्यो वो नमो नमो रथेभ्यो रथपतिभ्यश्च वो नमो नमः सेनाभ्यश्चेनानिभ्यश्च वो नमो नमः क्षत्रुभ्यः सङ्ग्रहीतृभ्यश्च वो नमो नमस्तक्षभ्यो रथकारेभ्यश्च वो नमो नमः कुलालेभ्यः कर्मारेभ्यश्च वो नमो नमः पुञ्जिष्टेभ्यो निषादेभ्यश्च वो नमो नमः यशकृद्भ्यो धन्वकृद्भ्यश्च वो नमो नमो मृगयुभ्यश्चनिभ्यश्च वो नमो नमः स्वभ्यश्वपतिभ्यश्च वो नमः भवाय च रुद्राय च नमश्चर्वाय च पशुपतये च नमो नीलग्रीवाय च शितिकण्ठाय च नमः कपर्दिने संयुक्तकेशाय च नमः सहस्राक्षाय च शतधन्वने च नमो गिरिजाय च सिपिविष्टाय च नमो मेधुष्टमाय चेषुमते च नमो ह्रस्वाय च वामनाय च नमो बृहते च वर्षीयसे च नमो वृद्धाय च संवृद्धने च नमो अग्र्याय च प्रथमाय च नम आसवे चाजिराय च नम शीघ्रियाय च शीभ्याय च नम ऊर्व्याय चावस्तन्याय च नमः स्रोतस्याय च द्वीप्याय च नमो ज्येष्ठाय च कनिष्ठाय च नमः पूर्वजाय चापरजाय च नमो मध्यमाय चापगल्भाय च बुद्ध्याय च नमः सोभ्याय च प्रतिसर्याय च नमो याम्याय च क्षेम्याय च नम उर्वर्याय च खल्याय च नमः श्लोक्याय चावसान्याय च नमो वन्याय च कक्ष्याय च नमः श्रवाय च प्रतिश्रवाय च नम आसुषेनाय चाचुरताय च नमः शूराय चावभिन्दते च नमो वर्मिने च वरूथिने च नमो बिल्मिने च कवचिने च नमः श्रुताय च श्रुतसेनाय च नमो धृष्णवे च प्रमृताय च नमो दूताय च प्रहिताय च नमो निषङ्गिने चेषु धिमते च तीक्षेषवे चायुधिने च नमः स्वायुधाय च सुधन्वने च नमः श्रुत्याय च पथ्याय च नमः काट्याय च नमः सूद्याय च सरस्याय च नमो नाद्याय च वैशन्ताय च नमः कूप्याय च वट्याय च नमो वर्ष्याय च अवर्ष्याय च नमो मेघ्याय च विद्युत्याय च नम इन्द्रियाय च तप्याय च नमो नमो वास्तव्याय च वास्तुपाय च नमः सोमाय च रुद्राय च नमस्ताम्राय च अरुणाय च नमः शङ्गाय च पशुपतये च नम उग्राय च भीमाय च नमो अग्रे दूरे वधाय च नमो अन्त्रे चानीयसे च नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यो नमः शम्भवे च मयो भवे च नमः शङ्कराय च मयस्कराय च नमः शिवाय च शिवतराय च नमः तीर्थ्याय च कूल्याय च अवार्याय च नमः प्रतरणाय चोत्तरणाय च नमः कार्याय च लाद्याय च नमः सष्व्याय च नमस्तिकत्याय च प्रवाह्याय च नमः गिरण्याय च प्रपथ्याय च नमः किगुंशिलाय च क्षयनाय च नमः कपर्दिने च पुलस्तये च नमो गोष्ठ्याय च गृह्याय च नमस्तल्प्याय च गेह्याय च गह्वरेष्ठाय च नमो हृदयाय च निवेश्याय च नमः पागुं रजस्याय च नमः शुष्क्याय च हरित्याय च नमो लोप्याय च उलप्याय च नमः ऊर्याय च सूर्म्याय च नमः पर्ण्याय च पर्णशद्याय च नमोपगुरमाणाय चाभिघ्नते च नम आक्षितते च प्रक्षितते च नमो वक्किरिकेभ्यो देवानागुं हृदयेभ्यो नमो विक्षीणकेभ्यो नमो विचिन्वत्केभ्यो नम आनिर्हतेभ्यो वत्केभ्यः अन्धसस्पते दरिद्रन्नीललोहिता पुरुषाणामेषां पशूनां माभेर्मा रोमो येषां किञ्च नाममते
या ते रुद्र शिवा तनु शिवा विश्वाह भेषजीव शिवा रुद्रस्य भेषजीतया नो मृड जीवसे क्षयद्वीराय प्रभरामहे मतिं यथा नश्यमसद्युपदे चतुष्पदे विश्वं पुष्टं ग्रामे अस्मिन् अनातुरम् मृडानो रुद्रोतनो मयस्कृधि क्षयद्वीराय नमसा विधेमते यच्चञ्चयोश्च मनुरायते पिता तदश्चामतव रुद्र प्रणीतौ महान्तमुतमानो अर्भकं मानवुक्षन्तमुतमानवुक्षितौ मानोवधीः पितरं मोतमातरं प्रियामाणस्तनुवो रुद्ररीरिषः मानस्तोकेतनये मान आयुषि मानो गोषु मानो अश्वेषुरीरिषः वीरान्मानो रुद्रभामितो वधीर्हविष्मन्तो नमसा विधेमते आरात्ते गोघ्नवुतपूरुषघ्ने क्षयद्वीराय सुम्नमस्मेते अस्तु ब्रूत्यथा जनः शन्म यच्छद्विबर्हाः स्तुहि श्रुतं कर्तसतं युवानं मृगन्न भीममुपात्नुमुग्रं मृडाचरित्रे रुद्रस्तवानो अन्यन्ते अस्मन्निवपन्तु सेनाः परिणो रुद्रस्य हेतुर्वृणक्तु परित्वेषस्य दुर्मतिरघायोः तनयाय मृडय मेधुष्टमशिवतम शिवो नः सुमना भव परमे वृक्ष आयुधन्निधाय कृत्तिं वसान आचर पिनाकं बिभ्रदागहि विकिरितविलोहित नमस्ते अस्तु भगवः यास्ते सहस्रगुं हेतयोऽन्यमस्मन् विवपन्तु ताः सहस्राणि सहस्रदा बाहुवो तव हेतयः तासामीशानो भगवः पराचीना मुखाकृति सहस्राणि सहस्रशोगे रुद्रा अधिभूम्याम् तेषागुं सहस्रयोजने वधन्वानि तन्मसि अस्मिन् महत्यर्णवेऽन्तरिक्षे भवाधि नीलग्रीवाश्चितिकण्ठाः शर्वादः क्षमाचराः नीलग्रीवाश्चितिकण्ठादिवगुं रुद्रा उपश्रुताः ये वृक्षेषु सस्पिञ्जरा नीलग्रीवा विलोहिताः ये भूतानामधिपतयो विशिखाजः कपर्दिनः ये अन्येषु विविध्यन्ति पात्रेषु पिबतो जनान् ये पथां पतिरक्षय ऐलभृता युव्युधः ये तीर्थानि प्रचरन्ति त्रिकावन्तो निषङ्गिनः य एतावन्तश्च भूयागुंसश्च दिशो रुद्रावितस्थिरे तेषागुं सहस्रयोजने वधन्वानि तन्मसि नमो रुद्रेभ्यो ये पृथिव्यां येऽन्तरिक्षे ये दिवि येषामन्नं वातो वर्षमिषवस्तेभ्यो दश प्राचीर् दश दक्षिणा दश प्रतीचीर्दशोदीचीर्दशो द्वास्तेभ्यो नमस्ते नो मृडयन्तु ते यन्ति स्म यश्च नो द्वेष्टितं वो जम्भे दधामि त्र्यम्बकै यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् यो रुद्रो अग्नौ यो अत्सु यवोषधीषि यो रुद्रो विश्वा भुवनाव्येष तस्मै रुद्राय नमो अस्तु तमुष्टु हि यस्तुषुस्तु धन्वायो विश्वस्य क्षयति भेषजस्याम् यक्ष्वामहेतो मनताय रुद्रन्नमोभिर्देवमधुरन्दुवस्याम् अयं मे हस्तो भगवान् अयं मे भगवत्तरः अयं मे विश्वभेषजो यगुं शिवाभिमर्दनः एते सहस्रमयुतं पाशा मृत्योमर्त्याय हन्तवे सर्वानवयजामहे मृत्यवे स्वाहा मृत्यवे स्वाहा विष्णवे मृत्युर्मे पाहि प्राणानां ग्रन्थिरसि रुद्रो मा विशान्तकः तेनान्येनाप्यायस्व नमो रुद्राय विष्णवे मृत्युर्मे पाहि ॐ शान्ति शान्ति शान्तिः सजोषधे मा वर्धन्तु वाङ्गिरः द्युम्नैर्वाजेभिरागतं वाजश्च मे प्रजवश्च मे प्रगतिश्च मे प्रसिद्धिश्च मे धीतिश्च मे क्रतुश्च मे स्वरश्च मे श्लोकश्च मे श्रावश्च मे श्रुतिश्च मे ज्योतिश्च मे सुवश्च मे प्राणश्च मे बाणश्च मे ज्ञानश्च मे सुश्च मे चित्तञ्च म आधीतञ्च मे वाक्च मे मनश्च मे चक्षुश्च मे श्रोत्रञ्च मे दक्षश्च मे बलञ्च म वोजश्च मे दहश्च म आयुश्च मे जरा च म आत्मा च मे शर्म च मे वर्म च मेऽङ्गानि च मे स्थानि च मे परोगुंषि च मे शरीराणि च मे ज्येष्ठ्यञ्च म आधिपत्यञ्च मे मन्युश्च मे भामश्च मे मश्च मेऽम्भश्च मे जेमा च मे महिमा च मे वरिमा च मे प्रतिमा च मे वर्ष्मा च मे द्राघुया च मे वृद्धञ्च मे वृद्धिश्च मे सत्यञ्च मे श्रद्धा च मे जगच्च मे
वसश्च मे त्विषिश्च मे क्रीडा च मे मोदश्च मे जातञ्च मे जनिष्यमानञ्च मे सूक्तञ्च मे वित्तञ्च मे वेद्यञ्च मे भूतञ्च मे भविष्यच्च मे सुगञ्च मे सुपथञ्च मे वृद्धञ्च मरुद्धिश्च मे कृत्तञ्च मे क्लृप्तिश्च मे मतिश्च मे सुमतिश्च मे सञ्च मे मयश्च मे प्रियञ्च मे नुकामश्च मे कामश्च मे दोमनसश्च मे वश्यश्च मे यशश्च मे भगश्च मे द्रविणञ्च मे यन्ता च मे धर्ता च मे क्षेमश्च मे धृतिश्च मे विश्वञ्च मे महश्च मे संविच्च मे ज्ञात्रञ्च मे सूश्च मे क्षीरञ्च मे लयश्च मरुतञ्च मे मृतञ्च मे अयक्ष्वञ्च मे रामयश्च मे जीवातुश्च मे दीर्घायुत्वञ्च मे नमित्रञ्च मे भयञ्च मे सुगञ्च मे सूषा च मे सुदिनञ्च मे ऊर्च मे सुनृता च मे पयश्च मे रसश्च मे घृतञ्च मे मधुच मे सखिश्च मे सपेचिश्च मे घृटिश्च मे वृष्टिश्च मे जैत्रञ्च मे औद्भिद्यञ्च मे रयिश्च मे रायश्च मे पुष्टञ्च मे विभुत मे प्रभुत मे बहुत मे भूयश्च मे पूर्णञ्च मे पूर्णतरञ्च मे क्षितिश्च मे कूयवाश्च मे नञ्च मे क्षुच्च मे व्रीहयश्च मे माषाश्च मे तिलाश्च मे मुद्गाश्च मे खल्वाश्च मे गोधूमाश्च मे प्रियङ्गवश्च मे नवश्च मे श्यामाकाश्च मे नीवाराश्च मे अश्वा च मे मृत्तिका च मे गिरयश्च मे पर्वताश्च मे जिगताश्च मे वनस्पतयश्च मे हिरण्यञ्च मे यश्च मे त्रपुश्च मे श्यामञ्च मे लोहञ्च मे ग्निश्च म आपश्च मे वीरुधश्च मवोषधयश्च मे कृष्णपत्यञ्च मे ग्राम्याश्च मे पचव आरण्याश्च यज्ञेन कल्पन्तां वित्तञ्च मे वित्तिश्च मे भूतञ्च मे भूतिश्च मे शक्तिश्च मे अर्थश्च मयेमश्च मयितिश्च मे गतिश्च मे अग्निश्च म इन्द्रश्च मे सोमश्च म इन्द्रश्च मे सविता च म इन्द्रश्च मे सरस्वती च मे पूषा च म इन्द्रश्च मे बृहस्पतिश्च म इन्द्रश्च मे मित्रश्च म इन्द्रश्च मे वरुणश्च म इन्द्रश्च मे त्वष्टा च म इन्द्रश्च मे विष्णुश्च म इन्द्रश्च मे शिरो च म इन्द्रश्च मे मरुतश्च म इन्द्रश्च मे विश्वे च मे देवा इन्द्रश्च मे पृथिवी च म इन्द्रश्च मे अन्तरिक्षं च म इन्द्रश्च मे दिशश्च म इन्द्रश्च मे मूर्धा च म इन्द्रश्च मे प्रजापतिश्च म इन्द्रश्च मे रश्मिश्च मेधाभ्यश्च मेऽधिपतिश्च म उपागुंसुश्च मेऽन्तर्यामश्च म ऐन्द्रवायवश्च मे आश्विनश्च मे प्रतिप्रस्थानश्च मे शुक्रश्च मे मन्थी च म आग्रयणश्च मे वैश्वदेवश्च मे ध्रुवश्च मे नरश्च मरुदुग्रहाश्च मे दिग्राह्याश्च मे इन्द्राग्नश्च मे वैश्वदेवश्च मे मरुत्वतीयाश्च मे आदित्यश्च मे सावित्रश्च मे सारस्वतश्च मे पौष्णश्च मे भाद्रवतश्च मे हार्यो जनश्च मे वेदिश्च मे धिष्णियाश्च मे सृजश्च मे समजाश्च मे ग्रावाणश्च मे स्वरवश्च उपरवाश्च मे धिरवणे च मे द्रोणकलशश्च मे वायव्यानि च मे आधवनीयश्च म आग्नेयध्वञ्च मे हविर्धानञ्च मे ग्रहाश्च मे सजश्च मे पुरोणाजाश्च मे च मे वभृतश्च मे त्वगाकारश्च मे अग्निश्च मे घर्मश्च मे अर्कश्च मे सूर्यश्च मे प्राणश्च मे स्वमेधश्च मे पृथिवी च मे दितिश्च मे दितिश्च मे द्यौश्च मे शक्करीरङ्गुलयोजिषश्च मे यज्ञेन कल्पन्तामृच्च मे दामच मे यजुश्च मे दीक्षा च मे तपश्च म ऋतुश्च मे व्रतञ्च मे होरात्रयोर्वृष्ट्या बृहद्रथान्तरे च मे यज्ञेन कल्पेताम् वत्साश्च मे त्रविश्च मे त्रवी च मे दित्यवाच्च मे दित्यौही च मे पञ्चाविश्च मे पञ्चावी च मे त्रिवत्सश्च मे त्रिवत्सा च मे दुर्यवाच्च मे दुर्यौही च मे पट्टौही च म मुख्या च मे वथा च मरणभश्च मे वेहच्च मे नड्वाञ्च मे धेनुश्च म आयुर्यज्ञेन कल्पताम् अपानो यज्ञेन कल्पतां व्यानो यज्ञेन कल्पतां चक्षुर्यज्ञेन कल्पतां श्रोत्रं यज्ञेन कल्पतां मनो यज्ञेन कल्पतां वाक् यज्ञेन कल्पताम् आत्मा यज्ञेन कल्पतां यज्ञो यज्ञेन कल्पताम् एका च मे तिस्रश्च मे पञ्च च मे सप्त च मे नव च म एकादश च मे त्रयोदश च मे पञ्चदश च मे सप्तदश च मे नवदश च म एकविंशतिश्च मे त्रयोविंशतिश्च मे पञ्चविंशतिश्च मे सप्तविंशतिश्च मे नवविंशतिश्च म एकत्रिंशच्च मे त्रयस्त्रिंशच्च मे चतस्रश्च मे अष्टौ च मे द्वादश च मे षोडश च मे विंशतिश्च मे चतुर्विंशतिश्च मे अष्टाविंशतिश्च मे द्वात्रिंशच्च मे षट्त्रिंशच्च मे चत्वारिंशत्
चतुश्चत्वारिगुं सच्चमेष्टाचत्वारिगुं सच्चमे वाजश्च प्रथवश्चाभिजश्च क्रतुश्च सुवश्च मूर्धा च व्यस्ययश्चान्त्यायनश्चान्त्यश्च भुवनश्च भुवनश्चाधिपतिश्च इडादे महुर्मनुर्यज्ञनेर्बृहस्पतिरुक्था मदानि सगुंसिषत् विश्वे देवाः मामाहिगुंसीर्मधुमनिष्ये मधुजनिष्ये मधुवक्ष्यामि मधुवदिष्यामि मधुमतीं देवेभ्यो शुश्रूषेण्यां मनुष्येः भ्यस्तं मा देवा अवन्तु शोभायै पितरो नुमदन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः ब्रह्मजज्ञानं प्रथमं पुरस्ताहात् विसीमतस्तुरुचो वेन आवः स बुध्न्या उपमा अस्य विष्ठाः सतश्च यो निमसतश्च विवः पिता विराजा वृषभोरगीनाम् अन्तरिक्षं विश्वरूप आविवेश तमर्कैरभ्यर्चन्ति वत्सं ब्रह्मदन्तं ब्रह्मणा वर्धयन्तः ब्रह्मदेवा न जनयत् ब्रह्म विश्वमिदं जगत् ब्रह्मणः क्षत्रं निर्मितं ब्रह्म ब्राह्मण आत्मना अन्तरस्मिन्निमे लोकाः अन्तर्विश्वमिदं जगत् ब्रह्मैव भूतानां ज्येष्ठं तेन कोऽर्हति स्पर्धितुं ब्रह्मन् देवास्त्रयस्त्रिगुंशत् ब्रह्मण्निन्द्र प्रजापति ब्रह्मण् विश्वाभूतानि नावीवान्तः चतस्र आशा प्रतरन्त्वग्नयः इमन्नो यज्ञो नयतु प्रजानन् घृतं बिन्वन्नजरगुं सुवीरं ब्रह्म समिद्भवत्याहुतीनां वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् विष्णोर्नुकं वीर्याणि प्रवोचय्यः पार्थिवानि विममेरजागुं सियो अस्कभायदुत्तरकं विचक्रमाणस्त्रेधोरुगायः तदस्य प्रियमभिपातो अस्यां नरो यत्र देवयवो मदन्ति उरुक्रमस्य सखि बन्धुरित्था विष्णोः पदे परमे मद्दौत्सः प्रदृष्टुस्तवते वीर्याय मृगोणभीमः कुचरो गिरिष्ठाः अधिक्षयन्ति भुवनानि विश्वाः परोमात्रया तनुवावृधान रते महित्वमन्वश्चिवन्ति उभेते विद्मरजति पृथिव्या विष्णो देवत्वं परमस्य वित्से विचक्रमे पृथिवीमेषयेतां क्षेत्राय विष्णुर्मनुषेद सस्यन् ध्रुवासो अस्य कीरयोजनातः उरुक्षितिगुं सुजनिमाचकार कृद्देव पृथिवीमेषयेतां विचक्रमे शतर्च सम्महित्वा प्रविष्णुरस्तु तवदस्तवीयान् शेषगिह्यस्य स्थविरस्य नाम परिणो रुद्रस्य हेतुर्वृणक्तु परित्वेषस्य दुर्मतिरघायोः अवस्थिरा मघवद्भ्यस्तनुष्वमीढ्भस्तोकायतनयाय मृणय स्तुहि श्रुतं कर्तसदं युवानं मृगन्न भीममुपात्नमुग्रं मृडाचरित्रे रुद्रस्तवानो अन्यन्ते अस्मन्निव बन्तु सेनाः मीढुट्टमशिवदमशिवो नः सुमना भव परमे वृक्षायुधन्निधाय कृत्तिं वदान आचर पिनाकं बिभ्रदाकहि अरिहन्बरिडिताय कानिधन्वा अरिहन्निष्कय्य जतं विश्वरूपम् अरिहन्निदन्तगते विश्वमभुवं नवावोजीयो रुद्रत्वदस्ति त्वमग्ने रुद्रोऽसुरो महो दिवस्तगुं चर्तो मारुतं पृक्षयीसिटे तुम्बातैररुणैर्याजिसङ्गयस्त्वं पूषा विधतः पातिरुत्मना आवो राजानमद्धरस्य रुद्रगुं होतारगुं सत्ययजगुं रोदस्योः अग्निं पुरातनयित्नो रचित्ताद्धिरण्यरूपम् अवसे कृणुध्वम् ॐ देवस्य सवितुः प्रसवे अश्विनोर्बाहुभ्याः पूष्णोस्ताभ्याम् अश्विनोर्भैषज्येन तेजसे ब्रह्मवर्चदायाभिडिञ्चामि देवस्य सवितुः प्रसवे अश्विनोर्बाहुभ्याम् पूष्णोस्ताभ्याम् सरस्वती भैषज्येन वीर्यायानाद्यायाभिडिञ्चामि देवस्य सवितुः प्रसवे अश्विनोर्बाहुभ्याम् पूष्णोस्ताभ्याम् सरस्वती वाचो यन्तुर्यन्त्रेणाग्ने त्वा साम्राज्येनाभिडिञ्चामीन्द्रस्य त्वा साम्राज्येनाभिडिञ्चामि बृहस्पतेः त्वा साम्राज्येनाभिडिञ्चामि द्रुपदादिवेनुमुचानः सिन्नस्नात्तिमलादिव भूतं पवित्रेणैवाज्यम् आपजुन्धन्तु मैनतः ॐ शान्तिः शान्तिः शान्तिः
शङ्करा शिव शङ्करा शिव शङ्करा शम्भो शङ्करा शिव शङ्करा शिव शङ्करा शम्भो शङ्करा शिव शङ्करा शिव शङ्करा शम्भो शङ्करा शङ्करा शिव शङ्करा शम्भो शङ्करा शिव शङ्करा शिव शम्भो महादेवा शिव शङ्करा शिव शम्भो महादेवा शङ्करा शिव शङ्करा शिव शम्भो महादेवा शङ्करा शिव शङ्करा शिव शङ्करा शम्भो 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 डम डम डमरू बजे शंकर गन गन घंटा बजे डम डम डमरू बजे शंकर गन गन घंटा बजे डम डम डमरू बजे शंकर गन गन घंटा बजे हर भोलेनाथ शंभो हर साईनाथ शंभो हर भोलेनाथ शंभो हर साईनाथ शंभो हर भोलेनाथ शंभो हर साईनाथ शंभो हर हर भोलेनाथ शंभो साईनाथ शंभो शंकरा शिव शंकरा शिव शंकरा 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 शंभो शंकरा शिव शंकरा शिव शंभो महादेवा शंकरा शिव शंकरा शिव शंभो महादेवा शंकरा शिव शंकरा शिव शंकरा शंभो शंकरा शिव शंकरा शिव शंकरा शंभो डम डम डमरू बजे शंकर गन गन घंटा बजे डम डम डमरू बजे घंटा बजे डम डम डमरू बजे शंकर गन गन घंटा बजे घन घन बजे घन घन घंटा बजे हर भोलेनाथ शंभो हर साईनाथ शंभो हर भोलेनाथ शंभो हर साईनाथ शंभो हर भोलेनाथ शंभो हर साईनाथ शंभो हर भोलेनाथ शंभो साईनाथ शंभो शंकरा शिव शंकरा शिव शंकरा शंभो घन घन नीला ओम शिवाय 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 ओम शिवाय नमः ओम शिवाय ओम शिवाय नमः ओम शिवाय ओम शिवाय नमः ओम शिवाय
शिवाय घन घन नीला ओम शिवाय नमः ओम शिवाय नमः ओम शिवाय ओम शिवाय नमः ओम शिवाय ओम शिवाय नमः ओम शिवाय घन घन नीला ओम शिवाय घन घन नीला ओम शिवाय शिवाय नमः साई शिवा हर बाल शिवा साई शिवा हर बाल शिवा घन घन नीला ओम शिवाय घन घन नीला ओम शिवाय शिवाय नमः नमः 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 शिवाय शिवाय नमः शिवाय शिवाय नमः 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 शिवाय शिवाय नमः शिवाय शिवाय नमः शिवाय घन घन नीला ओम शिवाय नटराजा हे त्रिपुरारी नटराजा हे त्रिपुरारी नटराजा हे त्रिपुरारी नटराजा हे त्रिपुरारी जय हे शंभो जय हे शंभो नटराजा हे त्रिपुरारी नटराजा हे त्रिपुरारी जय हे शंभो जय हे शंभो नटराजा हे नटराजा हे त्रिपुरारी नंदिवाहना नागाभरणा नंदिवाहना नागाभरणा भाललोचना परम शिवा भाललोचना परम शिवा पावन चरणा पाहि महेशा पावन चरणा पाहि महेशा नटराजा हे त्रिपुरारी नटराजा हे त्रिपुरारी नटराजा हे त्रिपुरारी नटराजा हे त्रिपुरारी जय हे
शिवाय परमेश्वराय चन्द्रशेखराय नमः। परमेश्वराय चन्द्रशेखराय नमः। शिवाय परमेश्वराय चन्द्रशेखराय नमः। शिवाय परमेश्वराय चन्द्रशेखराय नमः। भवाय गुणशम्भवाय शिव ताण्डवाय नमः। भवाय गुणसम्भवाय शिव ताण्डवाय नमः। भवाय गुणशम्भवाय शिव ताण्डवाय नमः। भवाय गुणसम्भवाय शिव ताण्डवाय नमः। शिवाय परमेश्वराय चन्द्रशेखराय नमः। शिवाय परमेश्वराय चन्द्रशेखराय नमः। शिवाय परमेश्वराय चन्द्रशेखराय नमः। शिवाय परमेश्वराय चन्द्रशेखराय नमः। भवाय गुणशम्भवाय शिव ताण्डवाय नमः। भवाय गुणशम्भवाय शिव ताण्डवाय नमः। भवाय गुणशम्भवाय शिव ताण्डवाय नमः। भवाय गुणसम्भवाय शिव ताण्डवाय नमः। शिवाय परमेश्वराय चन्द्रशेखराय नमः। शिवाय परमेश्वराय चन्द्रशेखराय नमः। भवाय गुणशम्भवाय शिव ताण्डवाय नमः। भवाय गुणसम्भवाय शिव ताण्डवाय नमः। शिवाय परमेश्वराय चन्द्रशेखराय नमः। शिवाय परमेश्वराय चन्द्रशेखराय नमः। भवाय गुणशम्भवाय शिव ताण्डवाय नमः। भवाय गुणसम्भवाय शिव ताण्डवाय नमः। शिवाय परमेश्वराय चन्द्रशेखराय नमः। Sharavanabha. Now Ayya will be reading out the Mahasankalpa, which is for the benefit of the entire universe, and the names and star signs of all the devotees who have offered their worship today as sponsors would be read out. Wherever we are, we can offer all our near and dear ones at the lotus feet of the Lord and submit them for His protection. शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेति सर्वविघ्न उपशान्तये। मम उपाक्तसमस्ते दुर्दक्षिद्वारा श्रीपरमेश्वराज्ञया परमेश्वरप्रीत्यर्थम् अस्य यजमानस्य उत्तराषाढांशे मकरराशौ जुगलनामधेयस्य उत्तरांशत्रे कुम्भराशौ जातायाः कौशिकानाम्याः दम्पत्योश्च
सत्पुत्र संतान बलाभाप्तमस्तान नक्षत्रे कन्या राहु सुभाष नक्षत्रे प्रेमदर्शनी उत्तरायण नक्षत्रे प्रेयन पुरोटा नक्षत्रे रयन नॉर्मन सदविषा नक्षत्रे ईयन प्रियं गणसह कुटुंबानां लैका हेल्थ नामांकिते किम्स हॉस्पिटल नामांकिते विस्टमिनिस्टर हॉस्पिटल नामांकिते लैका ग्रुप नामांकिते व्यापार स्थलायां च सदविषा नक्षत्रे प्रेमानंद नक्षत्रे शस्त्रे कार्य नक्षत्रे हिवर्णन स्वाति नक्षत्रे इलक्या उत्तराषाढ़ नक्षत्रे आराधना पुनर्वसु नक्षत्रे रविशन स्वाति नक्षत्रे रवि नामदी सहस्रेषा नक्षत्रे राहुल ज्येष्ठा नक्षत्रे महेश्वरी शिवसामी सहकुटुंबानां नटराज शिवकुमार प्रकाश सहकुटुंबानां शशिधरन सहकुटुंबानां सदविषा नक्षत्रे विजय शंकर नामदी पुनर्वसु नक्षत्रे शिवरूपी श्रवण नक्षत्रे आकाश मृगेश नक्षत्रे अश्विन नामदी स्वाति नक्षत्रे मनोन्मणि नामदी सहकुटुंबानां अपर्ण नक्षत्रे लिंगेश्वरी मूलाक्षत्रे जगदासन स्वाति नक्षत्रे भरतन पूर्वाषाढ़ नक्षत्रे निरोजा कृतिका नक्षत्रे सुजानी पूर्व नक्षत्रे अमृतवर्षिणी अस्तानक्षत्रे परमेश्वरी शिवमात सुंदरम सहकुटुंबानां सदेशानक्षत्रे राजलक्ष्मी अस्तानक्षत्रे पुष्पकला अस्तानक्षत्रे जयकला रेवती नक्षत्रे शिवरूपन चित्तानक्षत्रे धर्मिणी सहकुटुंबानां मृगश्रव नक्षत्रे टंकन मास्टर पुनर्वसु नक्षत्रे माशिला पुष्प नक्षत्रे वंशीकर स्वाति नक्षत्रे श्रवणानंद दास नामधेय मृगश्रव नक्षत्रे अमलन रॉय मूला नक्षत्रे अनजा रॉय अन्वारानोय अशिला नाम्यः अनुषा कृत्या नक्षत्रे अनुषा नाम्यः सेल्लकुमार उत्तरटा नक्षत्रे शांतनि चित्ता नक्षत्रे इमीषा श्रवण नक्षत्रे कार्तिका कृतिका नक्षत्रे जैने समुद्रटा नक्षत्रे कल्याणी नक्षत्रे रजीवन स्वाति नक्षत्रे धारिका पूर्वाड नक्षत्रे विदुषण नक्षत्रे अश्विनी अनिरुद्ध नक्षत्रे शैलन षण्मुख प्रियन असुदी नक्षत्रे शिवभाग्यम सह कुटुंबानां दुरेराज संगम चित्ता नक्षत्रे शिवनेश्वरी अनुराधा नक्षत्रे जयराम आरुद्रा नक्षत्रे रविश्रेवती नक्षत्रे सुभाषिनी सरुटा नक्षत्रे टंकन आरुद्रा नक्षत्रे सभारत्नम बालसिंगम सह कुटुंबानां दुर्राज सिंगम शिवनेशन श्रीमुरुगन इलमुरुगन सह कुटुंबानां तन्याड संबंध नागेश्वरी सह कुटुंबन नटराज भुवनेश्वरी विनायकमूर्ति सहकुटुंबानां पीटर सहकुटुंबानां रजनी रेवती नक्षत्रे यशिन मूला नक्षत्रे अश्विन अश्विनी नक्षत्रे हरिशंकर पुष्प नक्षत्रे शिवशंकरन मूला नक्षत्रे जयंती उत्तरायण नक्षत्रे डेविड अनुराधा नक्षत्रे भैरट भरणी नक्षत्रे गुलोरन एरिक नामधेय सिलिबी नामधेय यनिक नामधेय फिलिपी सहकुटुंबानां पद्मिनी सट्टविशाव नामधेय अश्विनी आरती अनुराधा नक्षत्रे शिवा वेंकट रविशंकर पूर्वबली नक्षत्रे मनस्विनी साई श्री विद्या मूला नक्षत्रे ललिता राजेश्वरी ज्येष्ठा नक्षत्रे पाणिराजामणि मूला नक्षत्रे नारायण दास श्रेष्ठा सहकुटुंबानां निशा आरुद्रा नक्षत्रे उषा तिरुवातिरा नक्षत्रे प्रशांति पुरोट्टादि प्रदीपा ज्येष्ठ नक्षत्रे सुभाजिनी विशाख नक्षत्रे सहकुटुंबानां अलिरथ श्रीसर नामधेय रुत्सीसर नामधेय क्रिस्टेबल प्रवीण नामधेय राधालोक नामधेय रयन श्रीसर नामधेय विलियन रुत्सीसर नामधेय किशोर सविता गौता सहकुटुंबानां राधाकृष्णन सुधा रुचिभवता सहकुटुंबानां क्रिश प्रिया नामधेय ओम श्री श्रीमती नामधेय संगमगेस्त्रा जौन नामधेय सहकुटुंबानां श्रीपरन मूला नक्षत्रे अनबरसी कृत्या नक्षत्रे आर्लन नक्षत्रे अनुजन उत्तरायण नक्षत्रे धनुजा उत्तरट्टादि केट नक्षत्रे शंसिया पुराण नक्षत्रे उदयराणी कृत्या नक्षत्रे राजेश्वरन पुराण नक्षत्रे गंगारूपन आरुद्रा नक्षत्रे गंगाभिनी पुराण नक्षत्रे दयालन पुराण नक्षत्रे आनंदी पुनरुस नक्षत्रे पुंड्रियम अयुटा नक्षत्रे अगल्याण विदिशि अगलिसेनाव्याः प्रदीप कलिष्ठा नामधेय वैयाभरी अय्यातुरी सहकुटुंबानां धनिनाथं पुरटा नक्षत्रे प्रेमलता कृतिका नक्षत्रे गीता आरुद्रा नक्षत्रे प्रकाश मूला नक्षत्रे सुकुमार ज्येष्ठा नक्षत्रे कंदसामी सहकुटुंबानां शिवराज सिंह सहकुटुंबानां भैरवी श्रवण नक्षत्रे रमण आरुद्रा नक्षत्रे नंदनी अनुराधा नक्षत्रे अरुणगिरिनाथन श्रवण नक्षत्रे सीताराम स्वान सहकुटुंबानां महेंद्रा वडिवेला सहकुटुंबानां उमापति उत्तरायण नक्षत्रे नवींति नक्षत्रे मयूरन अनुराधा नक्षत्रे मयूरी अनुराधा नक्षत्रे सहकुटुंबानां रेवती रेवती नक्षत्रे रैक्षिणी स्वाति नक्षत्रे सुदर्शनी सती नक्षत्रे देवराजम नक्षत्रे मंजुला पुरोटा नक्षत्रे शर्मड़ा मृगेश नक्षत्रे शतसमृष नक्षत्रे षण्मुखम सहकुटुंबानां सूर्यकुमार पुनस नक्षत्रे गायत्री कृत्या नक्षत्रे अजित पुर नक्षत्रे सत्यम पुरोटा नक्षत्रे कृष्णा नामधेय गणेशलिंगम पुष्प नक्षत्रे कलिवाणी मृष नक्षत्रे अविनाश कृत्या नक्षत्रे मातंगी पुर नक्षत्रे चंद्रमणि हस्ता नक्षत्रे गणेश सिंह पुरोटाद नक्षत्रे शिवरती पुष्प नक्षत्रे गजन पुरोटा नक्षत्रे साई संपुरोटा नक्षत्रे अखिल गुणसिंह पुर नक्षत्रे यावनी देवरती नक्षत्रे पामनी रेवती नक्षत्रे यशवंत ज्येष्ठा नक्षत्रे कविनी मृगश्री नक्षत्रे शिवनेश्वरी पुर नक्षत्रे सहकुटुंबानां रजीवन मगा नक्षत्रे धारणी विशाखा नक्षत्रे रघुलेन्द्रन अनुर्धा नक्षत्रे सुंदरलिंग उत्तरटा नक्षत्रे सहकुटुंबानां शशिकरण सद नक्षत्रे सलुराजिनी सरुटा नक्षत्रे सयानी ज्येष्ठा नक्षत्रे सगिरम उत्तरटा नक्षत्रे सुजीवन उत्तर नक्षत्रे गोपीनाथ पुनर्स नक्षत्रे वैष्णवी हस्ता नक्षत्रे दिव्यन पुर नक्षत्रे तदीशन सहकुटुंबानां सेलोलिंगम चित्ता नक्षत्रे शशिकला कृतिका नक्षत्रे सुंदुदन ज्येष्ठा नक्षत्रे सगा नामका नक्षत्रे सारंगा पुष्प नक्षत्रे राहुलन पुष्प नक्षत्रे रजनी पुष्प नक्षत्रे संध्या पुष्प नक्षत्रे सत्यन सदृशा नक्षत्रे सारंगन सदे नक्षत्रे सहकुटुंबानां शिवसुब्रह्मण्यम उत्तरायण नक्षत्रे समिला आरुद्रा नक्षत्रे चरण ज्येष्ठा नक्षत्रे अनुष्का पुनर्स नक्षत्रे धनलक्ष्मी सदृश नक्षत्रे पार्थिवन पुराण नक्षत्रे नागकुमार विशाखा नक्षत्रे हीरा पुष्प नक्षत्रे सेयन उत्तरटा नक्षत्रे पूजा मूला नक्षत्रे राजेश पुष्प नक्षत्रे सहकुटुंबानां उषागरम पुष्प नक्षत्रे गयाता नक्षत्रे
यदुर्शन ज्येष्ठा नक्षत्रे चतुर्भूषण कृत्तिका नक्षत्रे विशाखा उषानी नक्षत्रे मालिनी पूर्वाड नक्षत्रे निराशनी अनुराधा नक्षत्रे धारणी भर नक्षत्रे चंद्रमणि हस्त नक्षत्रे सीनु सकुटुंबानां अक्षराज सकुटुंबानां मुरली ज्येष्ठा नक्षत्रे अखिला कृत्तिका नक्षत्रे तुलसी चित्ता नक्षत्रे रमणन मगा नक्षत्रे सकुटुंबानां सेल्वरंजन ज्येष्ठा नक्षत्रे कांतिपति सर्वटा नक्षत्रे संदीप अश्वति नक्षत्रे भारास्वादी नक्षत्रे कौदीप नक्षत्रे सोनाली पुरटा नक्षत्रे दीपिका अहिला नक्षत्रे सकुटुंबानां गजरूपण नक्षत्रे माधुरी पुरटा नक्षत्रे गजानी भरणी नक्षत्रे चतुष्णापुर नक्षत्रे श्रीरंगनाथ चित्ता नक्षत्रे रम्यापुर नक्षत्रे सारंगीपुर नक्षत्रे दयावती स्वाति नक्षत्रे कृत्तिका वृगशिरो नक्षत्रे उदय कुमार विशाखा नक्षत्रे मौलिनी मेघा नक्षत्रे स्वरूपी पुरटा नक्षत्रे नटराज सकुटुंबानां कतिर्मणि सकुटुंबानां अश्विन मृगशिरो नक्षत्रे अश्विनी मृगशिरो नक्षत्रे श्रीनायकं सर्वटा नक्षत्रे दुष्यंत नक्षत्रे निरंजन अनुराधा नक्षत्रे सहकुटुंबानां निकला उत्तर नक्षत्रे अंड्रिया ढारा नामदेशीय गीत फ्रांसिस अलन नामदेशीय जित एलेमा नामदेशीय यूल्स नामदेशीय स्टीव नामदेशीय अळगा सकुटुंबानां राजेंद्र सदनक्षत्रे सुलोचना नक्षत्रे मानसा नक्षत्रे प्रणेश लक्ष्मण चित्ता नक्षत्रे सतीश शारदा नक्षत्रे चतुर्मूला नक्षत्रे ललिता भरणी नक्षत्रे युगंती ज्येष्ठा नक्षत्रे नरसिंह अनुदा नक्षत्रे अनन्या कृत्तिका नक्षत्रे अनुष्का पुरोटा नक्षत्रे अपर्णा पुनरुस नक्षत्रे अरविंदन सहकुटुंबानां परंदामन सकुटुंबानां परंदाम उत्तर नक्षत्रे विभूषया रोगिणी मृगदे अनुराधा नक्षत्रे डिलक्षण हस्ता नक्षत्रे भगीरथ आयल नक्षत्रे अभिरामी आयल नक्षत्रे मिडिजन मगा नक्षत्रे अमया अनिल नक्षत्रे गणेशत्म सकुटुंबानां मारुमुत्तु सकुटुंबानां प्रतिमा पांड्या उमेश पांड्या सकुटुंबानां शिव पांड्या किशोर ज्योति दिलीप जोशी सकुटुंबानां महेंद्रन कार सकुटुंबानां गणेशनायकं गुणशेखरा सहकुटुंबानां नटराज ज्येष्ठा नक्षत्रे गंगादेवी अश्वति नक्षत्रे श्रीरंजनापुर नक्षत्रे रागेश नक्षत्रे सगाना सदन नक्षत्रे पुष्यम जयानंदनमस्य अनुष्या अनुराधा नक्षत्रे प्रेयस प्रवीण भट्टरिया सकुटुंबानां सोहिया नवदीप रेचल नारायण इंदा श्रीस्या सकुटुंबानां निरूपापुष नक्षत्रे डिमन मगा नक्षत्रे आयुष अनुराधा नक्षत्रे दिव्यापुष नक्षत्रे राजी सकुटुंबानां डियूरी सकुटुंबानां नागजनी मगा नक्षत्रे भूमगलम अश्वति नक्षत्रे नवकुमारन त्रवण नक्षत्रे सज्जन आरुद्रा नक्षत्रे सकुटुंबानां तेजा सद तुलारासो समन सिंहरासो रोशांत अनुरासो कमल तुलारासो शांत सिंहरासो एप्रल सोवी नामदिशे लीसा मकरासो गामिनी सकुटुंबानां दीपारोग नक्षत्रे निमृता स्वाति नक्षत्रे मीरा उत्तरायण नक्षत्रे संदीप रेवती नक्षत्रे मजित हस्ता नक्षत्रे श्रीकांतन अश्वति नक्षत्रे दर्शिनी आरुद्रा नक्षत्रे विशाखन उत्तरायण नक्षत्रे प्रणव रोगी नक्षत्रे मलिनी अनुराधा नक्षत्रे रुद्रामूला नक्षत्रे हिमाया उत्तरायण नक्षत्रे आयंकरम पुरटा नक्षत्रे श्रीवाणी रोह नक्षत्रे शंकरन ज्येष्ठा नक्षत्रे हरिहरन मृगशिरो नक्षत्रे निराज शर्मा सहकुटुंबानां अशोक कुमार कृत्तिका नक्षत्रे कौशला देवशत नक्षत्रे गौतम पुरुष नक्षत्रे चंद्रशेखर भरणी नक्षत्रे रतिभर नक्षत्रे विश्वारोही नक्षत्रे सगिना सदन नक्षत्रे गया नामृषिरो नक्षत्रे मुरलीधर नक्षत्रे पुष्पलता उत्तर नक्षत्रे प्रणवन कृत्तिका नक्षत्रे रघुबीराज आरोग्य नक्षत्रे मंगेरकर सिंह नक्षत्रे लक्षण भरणी नक्षत्रे केसिकन पुरुष नक्षत्रे दर्शिन नामदेशीय गजेंद्रा मगा नक्षत्रे याणी विशाखा नक्षत्रे प्रवीण अनुराधा नक्षत्रे श्रुति पुनरुसु नक्षत्रे सहकुटुंबानां अरुणानंदम आरुद्रा नक्षत्रे देवकुमारी कृष्ण नक्षत्रे बबिका ज्येष्ठा नक्षत्रे गोपिका नक्षत्रे निरुषा चित्ता नक्षत्रे कृपराजा पुनरुस नक्षत्रे भगीरथ मूला नक्षत्रे आर्तिका सदन नक्षत्रे आरती आयल नक्षत्रे अवनीश कृत्तिका नक्षत्रे सोदराणी अश्वत नक्षत्रे कमला देव पुरुष नक्षत्रे कात्यायनी नक्षत्रे काव्या हिमात्र पुनरुस नक्षत्रे अक्षया माधुमे भरणी नक्षत्रे श्याम सुंदर भरणी नक्षत्रे कल्याणी उट्ट नक्षत्रे रामजी चित्ता नक्षत्रे ज्ञानदीप नक्षत्रे इंदु कृत्तिका नक्षत्रे हरिप्रसाद सहदेव नक्षत्रे लोकराज सहकुटुंबानां पंचाधरन पुरुष नक्षत्रे उदय कुमार तिरुवन नक्षत्रे सहकुटुंबानां सांबवी शांबु सट्टबीशा अनुराग अग्रवाल चित्रानामी आयुषे अग्रवाल मृगशिरो नक्षत्रे ओजस अग्रवाल स्वाति नक्षत्रे लक्ष्मी अम्मा कैलाशान कार्क पूनम कार्क बालकराम कार्क सावित्री कार्क गौरव कार्क सहकुटुंबानां सर्वे अग्रवाल महिमा सिंगा सहकुटुंबानां वैभव कार्क समंता इमांशु परिवाल नामदेशे हिमिट ईष्टि नरेश योगपदे अस्था नक्षत्रे सहकुटुंबानां भूमिका सहकुटुंबानां भास्करन स्वाति नक्षत्रे शशिकलाभरण नक्षत्रे रतीश पुरुष नक्षत्रे निरोज विशाक्षे अश्विनी ज्येष्ठा नक्षत्रे जय नित्या सहकुटुंबानां निरोचन उत्तरटा नक्षत्रे दुषीप विशाखा नक्षत्रे बरीनाश नक्षत्रे कृपा सहकुटुंबानां भवानीपुर नक्षत्रे रवींद्र चित्ता नक्षत्रे स्टपनी नक्षत्रे सोवी हस्ता नक्षत्रे गविंदोष नक्षत्रे रघुलेन्द्रन अनुराधा नक्षत्रे सहकुटुंबानां गणेश महासिंहरासु मीना चित्र कन्यासो अखिलांड नाम्या सर्वेषां आरुद्राक्ष मुदंडासो स्वामी सहकुटुंबानां नवग्रहकाम योगी योगेश्वर दंडायुधपाणि स्वामी आलय निर्वाहकर्तॄणां च सर्वेषां भक्तजन सेवकानां च सहकुटुंबानां धर्मार्थे काममोक्षे चतुर्विते षड पुरुषार्थ सिद्ध्यर्थम अश्विन्यादि रेवती नक्षत्रे सप्तविंशति नक्षत्रे जनितानां मेषादि मीनरासु जातस्य जनितानां मेषादि मीनरास्यादि जनितानां आगतानां सर्वेषां भक्तजन सेवकानां सपुत्रवर्गाणां सबन्धवर्गाणां समित्रवर्गाणां
सर्वारिष्टशांति द्वारा धर्मार्थे काममोक्षे चतुरितफलपुरुषार्थ सिद्ध्यर्थम इदोप्यधिक महदैश्वर्यफल अवाप्त्यर्थम जातगिरीत्यादि समस्त दोष निवृत्ति द्वारा आदित्यादीनां नवानां ग्रहाणां शुभम आनुकूलिता सिद्ध्यर्थम बृहस्पति ग्रहमूर्ते मीनराशि स्थिते मेषराशि प्रवेशे काले सर्वदोष निवृत्ति द्वारा सकल क्षेमाभिवृद्ध्यर्थम सर्वे राशीनां च जनितानां भक्तमहाजनानां संकुटुम्बानां क्षेम आरोग्यता वृद्ध्यर्थम मनसि विचिन्तिते सकलकार्यानुकूल्य सिद्ध्यर्थम सर्वारिष्टशान्त्यर्थम मनक्लेश निवृत्ति द्वारा मन्यसेः संतोषकर प्राप्त्यर्थम सर्वकार्येषु जयत्व प्राप्त्यर्थम जन्म नक्षत्रे जन्मराशिवशाति नाम नक्षत्रे नामराशिवशाति अंगग्रहवशाति उपग्रहवशाति नीचग्रहवशाति द्रेकालवशाति कालतो भद्रवशाति सर्वतो भद्रवशाति नवांश द्वादशांश त्रिंशांश वशाश्च ये ग्रहाः शुभ इतरस्थानेषु स्थिताः स्थैस्तैः क्रियमाणे करिष्यमाणे सूचिते भाविते आगामी वर्तमाने दुष्टारिष्टपरिहार द्वारा सततं शुभ एकादश स्थानफले अवाप्त्यर्थं गो धनकनक वस्तुवाहनादि अष्ट ऐश्वर्यदा प्राप्त्यर्थम् अस्मिन् कदिर्गाम क्षेत्रे मनश्शांति निलये महेश्वर क्षेत्रे नूतन आलये वर्णकलापने चित्रकलापने बिंबप्रतिष्ठाख्यवने अष्टबंधन समर्पण महाकुंभाभिषेक वैभव प्राप्त्यर्थम महाकुंभाभिषेक दर्शन प्राप्त्यर्थम जनाकर्षणे धनाकर्षण प्राप्त्यर्थम श्री गुरोः दक्षिणामूर्ति गुरोः परिपूर्ण कृपा कटाक्ष फलसिद्ध्यर्थम आचंद्रार्क वंशाभिवृद्ध्यर्थम निग्रह अनुग्रह परमशक्ति चैतन्य स्थैर्यार्थम लोकक्षेमार्थम च विशेषतः बृहस्पति ग्रह अधिपतेः श्री दक्षिणामूर्ति गुरोः दिव्य चरणारविन्दयोः अष्टोत्तरशतनामार्चनम् अद्य करिष्ये। पुस्तकवह्निनाग विलसत् बाहुं प्रसन्नाननं मुक्ताहार विभूषणं शशिकला भास्वत्किरीटोज्ज्वलम् अज्ञानापहमादिमादिमगिरा मर्धं भवानी पतिं निग्रोद्धान्तरवासिनं वरगुरुं ध्यायेऽप्तभीष्टाप्तगे सोममानन्दसम्पूर्णं सोमार्धकृतशेखरं दक्षिणाभिमुखं देवं दक्षिणामूर्तिमाश्रये अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुः उन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमस्तस्मै सदैकस्मै कस्मै चिन्महते नमः। यजे तद्विश्वरूपेण राजते गुरुराजते। ओम विद्यारूपिणे नमः। ओम महायोगिने नमः। ओम शुद्धज्ञानिने नमः। ओम पिनाकधृते नमः। ओम रत्नालंकृत सर्वांगाय नमः। ओम रत्नमाला जटाधराय नमः। ओम गंगाधराय नमः। ओम अचलवासिने नमः। ओम महाज्ञानिने नमः। ओम समाधिधृते नमः। ओम अप्रमेयाय नमः। ओम योगनिधये नमः। ओम तारकाय नमः। ओम भक्तवत्सलाय नमः। ओम ब्रह्मरूपिणे नमः। ओम जगद्व्यापिने नमः। ओम विष्णुमूर्तये नमः। ओम पुरान्तकाय नमः। ओम उक्षवाहाय नमः। ओम चर्मवासाय नमः। ओम पीताम्बरविभूषणाय नमः। ओम मोक्षदायिने नमः। ओम मोक्षनिधये नमः। ओम दैन्याधीशाय नमः। ओम जगत्पतये नमः। ओम विद्याधारिणे नमः। ओम शुक्लतनवे नमः। ओम विद्यादायिने नमः। ओम गणाधिपाय नमः। ओम पदापस्मारसंहर्त्रे नमः। ओम शशिमौलिने नमः। ओम महास्वनाय नमः। ओम सामप्रियाय नमः। ओम अव्ययाय नमः। ओम साधवे नमः। ओम सर्वदेवैरलङ्कृताय नमः। ओम हस्तवन्निधराय नमः। ओम श्रीमते नमः। ओम मृगधारिणे नमः। ओम शंकराय नमः। ओम यज्ञनाथाय नमः। ओम क्रतुध्वंसिने नमः। ओम यज्ञभोक्त्रे नमः। ओम उमान्तकाय नमः। ओम उमाय नमः। ओम उमापतये नमः। ओम यमान्तकाय नमः। ओम भक्तानुग्रहमूर्तये नमः। ओम भक्तसेव्याय नमः। ओम वृषध्वजाय नमः। ओम भस्मोद्धूलितसर्वाङ्गाय नमः। ओम अक्षमालाधराय नमः। ओम हराय नमः। ओम त्रयीमूर्तये नमः। ओम परब्रह्मणे नमः। ओम नागराजैः अलङ्कृताय नमः। ओम शान्तरूपिणे नमः। ओम महारूपिणे नमः। ओम सर्वलोकविभूषणाय नमः। ओम अर्धनारीश्वराय नमः। ओम देवाय नमः। ओम मुनिसेव्याय नमः। ओम सुरोत्तमाय नमः।
ओम व्याख्यानदेवाय नमः ओम भगवते नमः ओम अग्निचंद्रार्कलोचनाय नमः ओम जगत्सृष्ट्रे नमः ओम जगद्गोप्त्रे नमः ओम जगद्गोप्त्रे नमः ओम जगद्ध्वंसिने नमः ओम त्रिलोचनाय नमः ओम जगद्गुरवे नमः ओम महादेवाय नमः ओम महानंदपरायणाय नमः ओम जटाधारिणे नमः ओम महावीराय नमः ओम ज्ञानदीपैः अलंकृताय नमः ओम व्योमगंगा जलस्नानाताय नमः ओम सिद्धसंघसमर्चिताय नमः ओम तत्त्वमूर्तये नमः ओम महायोगिने नमः ओम महाभोगिने नमः ओम महासारस्वतप्रदाय नमः ओम व्योममूर्तये नमः ओम भक्तानाम् इष्टकाम्यफलप्रदाय नमः ओम परमूर्तये नमः ओम चित्स्वरूपिणे नमः ओम तेजोमूर्तये नमः ओम अनामयाय नमः ओम वेदवेदान्ततत्त्वार्थाय नमः ओम चतुष्षष्टिकलानिधये नमः ओम भवरोगभयध्वंसिने नमः ओम भक्तानाम् अभयप्रदाय नमः ओम नीलग्रीवाय नमः ओम ललाटाक्षाय नमः ओम गजचर्मिणे नमः ओम ज्ञानदाय नमः ओम आरोगिणे नमः ओम आरोगिणे नमः ओम कामदहनाय नमः ओम तपस्विने नमः ओम विष्णुवल्लभाय नमः ओम ब्रह्मचारिणे नमः ओम सन्यासिने नमः ओम ब्रह्माश्रमकारणाय नमः ओम सत्वरूपाय नमः ओम सनकादिऋषिवन्दिताय नमः ओम दयानिधये नमः ओम योगभट्टाभिरामाय नमः ओम वीणाधारिणे नमः ओम विचेतनाय नमः ओम अतिप्रज्ञासुधाधाराय नमः ओम मुद्रापुस्तकधारणाय नमः ओम राजयक्ष्मादिरोगाणां विनिर्हन्त्रे नमः ओम सुरेश्वराय नमः ओम शरणागतानां पालकाय नमः ओम कैलासशिखरवासाय नमः ओम हां भवाय देवाय नमः ओम हां शर्वाय देवाय नमः ओम हां ईशानाय देवाय नमः ओम हां पशुपतये देवाय नमः ओम हां उग्राय देवाय नमः ओम हां रुद्राय देवाय नमः ओम हां भीमाय देवाय नमः ओम हां महते देवाय नमः ओम श्री दक्षिणामूर्तिगुरवे नमः पादारविन्दयोः अष्टोत्तरशत पुष्पार्चनपूजनं समर्पयामि पूगीफलसमायुक्तं नागवल्लीदलैर्युतं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिरिह्यताम् नालिकेरखण्डद्वये कदलीफलानि ताम्बूलानि विशेषफलवर्गाणि अनेनानि अनेकविधफलानि नालिकेरखण्डानि कदलीफलानि ताम्बूलानि एतानि निवेदयामि देवस्य त्वा सवितुः प्रसवे अश्विनोर्बाहुभ्यां पूष्णोस्ताभ्याम् अमृते अमृतोद्भवे अमृतवर्षिणे अमृतस्वरूपिणे अमृतं श्रावय श्रावय स्वाहा अन्नं प्राणमन्नमपानमाहुः अन्नं मृत्युन्तमुजीवातुमाहुः अन्नं ब्रह्माणो जरसंवदन्ति अन्नमाहुः प्रजननं प्रजानां मोघमन्नं विन्दते अप्रचेताः सत्यं ब्रवीमि वधयत् सतस्य नार्यमनं पुष्यति नो सखायं केवलाघो भवति केवलाधि अहं मेघस्तनयन्वर्षन्नस्मि मामदन्त्यहमत्म्यन्यान् अहं सनमृतो भवामि मदादित्या अधि सर्वे तपन्ति अमृते अमृतोद्भवे अमृतवर्षिणे अमृतस्वरूपिणे अमृतं श्रावय श्रावय स्वाहा अमृतं भवतु देवस्य त्वा सवितुः प्रसवे अश्विनोर्बाहुभ्यां पूष्णो हस्ताभ्याम् नालिकेरखण्डानि कदलीफलानि ताम्बूलानि एतानि निवेदयामि निवेद्यानन्तरम् आचमनीयं समर्पयामि ओम योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावाहन् पशुमान् भवति चन्द्रमा वा अपां पुष्पं पुष्पवान् प्रजावाहन् पशुमान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् वा अपामायतनम् आयतनवान् भवति वायुर्वा अपामायतनम् आयतनवान् भवति असौ वैदपन्नपामायतनम् आयतनवान् भवति चन्द्रमा वा अपामायतनम् आयतनवान् भवति नक्षत्राणि वा अपामायतनम् आयतनवान् भवति पर्जन्यो वा अपामायतनम् आयतनवान् भवति संवत्सरो वा अपामायतनम् आयतनवान् भवति यः संवत्सरस्यायतनं वेद आयतनवान् भवति आपो वै संवत्सरस्यायतनम् आयतनवान् भवति य एवं वेद योऽप्सुनावं प्रतिष्ठितां वेद प्रत्येव तिष्ठति राजाधिराजाय प्रसह्य साहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे
समे कामान् कामकामाय मह्यं कामेश्वरो वैश्रवणो ददातु कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः। भगवते श्री दक्षिणामूर्तिगुरवे नमः। इयं वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिः समर्पयामि। सुवर्णपङ्कजं समर्पयामि। आन्धोलिगादिच्छत्रच्चामर प्रभृति समस्त राजोपचार भक्त्योपचार श्रद्धोपचार षोडशोपचार पूजा समर्पयामि। सर्वे जना सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु। ओम ईशानः सर्वविद्यानाम् ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपतिर्ब्रह्मणोऽधिपतिर्ब्रह्मा शिवो मे अस्तु। सदाशिवो न तत्र सूर्यो भाति न चन्द्रतारकं हेमा विद्युतो भान्ति कुतो यमग्निः तमेव भान्तमनुभाति सर्वं तस्य भासा सर्वमिदं विभाति। सोमो वा एतस्य राज्यमादत्ते यो राजासन् राज्यो वासो मे न गजते देवसुवामेतानि हवीगुमुषि भवन्ति एतावन्तो वै देवानागुं सवाः स एवास्मै सवान् प्रयच्छन्ति तयेन पुनस्सुवन्ते राज्याय देवसु राजा भवति। वृषभध्वजाय विद्महे गृणिहस्ताय धीमहि तन्नो गुरुः प्रचोदयात्। गुरुरेव गतिः गुरुं एव भजे गुरुनैव सहस्मि नमो गुरवे सगुरोः परमं शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरो मम पाहि गुरो। सद्गुरुचरण अरविन्दाभ्यां नमः। सोममानन्दसम्पूर्णं सोमार्धकृतशेखरं दक्षिणाभिमुखं देवं दक्षिणामूर्तिमाश्रये। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு நம சிவாभ्यां नवयौवनाभ्यां परस्परा सृष्टवपुर्धराभ्यां नगेन्द्रकन्यां वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां। கதிர்காம ஸ்கந்தனுடைய பேரருளாலும் சத்குருநாதருடைய ஆசீர்வாதத்தோடும் நமது ஆலயத்திலே குரு பயிற்சி விசேஷமான முறையிலே கடந்த மாதம் 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி இரவு 11:25 மணி அளவிலே குரு பகவானானவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசம் அடைந்தார். அந்த பிரவேசமான காலம் ஒரு புண்ணிய காலம் என்று கூறப்பட்டுள்ளது. மற்ற கிரகங்களை காட்டிலும் குரு பகவான் பூர்ண சுப கிரகம். நம்ம ஆற்றுல கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா அப்படின்னா அவளுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காரா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போது இவாளுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஜோதிடர்லாம் பார்த்து சொல்லுவாள். குரு பலன் வந்துடுத்தான்னு சொல்லுவாள். குரு பலன் இருக்கா அப்படின்னு கேட்பான் இல்லையா? ஏன்னா அந்த குரு பார்க்க கோட்டி புண்ணியம்னு சொல்வார்கள். பூர்ண சுபகிரகம், மந்திரி, ப்ரகஸ்பதி, தேவகுரு அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கின்றார், ப்ரகஸ்பதியாக இருக்கின்றார். அப்பேற்பட்ட அந்த குரு பகவானை நாம் வழிபாடு செய்வதனாலே நமக்கு வாழ்க்கையிலே குடும்பம் க்ஷேமம் அடையும். குடும்பத்தில் நமக்கு எல்லா விதமான மங்களங்களும் நிறைவாக நடைபெறும். புத்திரகாரகன் கல்யாணம் ஆகிடுத்து, எங்களுக்கு 10 வருஷமாக குழந்தையே இல்லைங்க சுவாமி அப்படின்னா இந்த நவக்கிரக குரு பகவானை வழிபாடு செய்கிறதுனால அந்த சந்தான பிராப்தியானது உண்டாகும். அதே போன்று தொழில், நம்ம என்ன உத்தியோகம் பண்ணுறோமோ, இன்றைக்கி பாருங்கோ
தொழிலாளர் தினம் இல்லையா? இந்த தொழிலாளர் தினத்தில் நமக்கு விசேஷமாக தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணும்னு நம்மளுடைய குருநாதருடைய ஆசீர்வாதத்தோடு ஆக்ஞையோடு சிறப்பான முறையில் நடைபெற்றது. எந்த தொழில் செய்கின்றோமோ பெரியவாள சொல்லு இல்லையா, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவா. அதான் அம்பாள் விசேஷமாக தேவி மகாத்மியத்தில் வரும், யாதேவி சர்வபூதேஷு விருத்தி ரூபேன சம்ஸ்திதா. விருத்தி ரூபேனா தொழில் வடிவமாக அன்னையானவள் இருக்கின்றாள். அப்பேற்பட்ட அன்னைக்கு நமஸ்காரம், நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹா அப்படின்னு சொல்லுவாள். அதுபோல் நமக்கு வாழ்க்கையில் தனம், குடும்பம் மற்றும் வாக்கு, ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், நல்லது சொல்கிறோன்னா அது பலிக்கணும்னா அதற்கு குரு பகவானுடைய ஆசீர்வாதம் வேணும். அதே போன்று பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்வார்கள். நமக்கு போன ஜென்மாவில் நம்ம நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருந்தால் தான் இந்த ஜென்மாவில் நம்ம இது போன்று வழிபாடுலாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா இந்த குரு பகவான் தான். பேர்பட்ட அந்த குரு பகவானை நாம் வழிபாடு செய்வதனாலே நமது ஜாதக ரீதியாக எப்பேற்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் ஜென்மகுரு, அஷ்டமகுரு, அர்த்தாஷ்டமகுரு தோஷங்கள் எல்லாம் நீங்க பெறணும். சில ராசிகளுக்கெல்லாம் நன்றாக உள்ளது. மீன ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு பலன்களை அமோகமாக குரு பகவான் ஆசீர்வாதம் புரிவார். மற்ற ராசிக்காரர்களும் அதுக்காக பயப்பட தேவையில்லை. நம்ம அந்த குரு பகவானை பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா அவரை நம்ம வழிபாடு செய்கிறதுனால நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போக்கி நமக்கு எல்லா விதமான க்ஷேமத்தையும் அருள் புரிவார். சரிங்க சுவாமி, ஜாதகத்தில் நீங்கள் சொல்கிறீங்க குரு பயிற்சி ஆனார் சொல்கிறீங்க. இப்போது நைட்டு இரவு 22ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 11 மணி 25 நிமிஷத்துக்கு பயிற்சி ஆனார் சொல்கிறீங்க. தேவகுருன்னு சொல்கிறீங்க. நவகிரகத்தில் தானே குரு, நம்ம கோவிலில் குரு இல்லையே, நவகிரக குரு இல்லையே நீங்கள் கேட்கலாம். அது அடுத்த வருஷம் நம்ம நவகிரக சன்னதியில் தேவகுருவையும் வழிபாடு பண்ணுவோம். தட்சிணாமூர்த்தி குருக்கும் சிறப்பாக குரு பயிற்சி ஆகும் நம்ம செலிப்ரிட்டி பண்ணலாம். சிறப்பாக நம்ம அந்த வைபவத்தை சிறப்பாக அந்த குரு பயிற்சி விழாவை நடத்தலாம். இந்த வருஷம் நமக்கு அதிஷ்டான குருன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜாதகத்தில் நமக்கு செவ்வாய் கிரக தோஷம் இருக்குன்னா முருகரை வழிபாடு பண்ணுங்கன்னு ஜோதிடர்லாம் சொல்லுவா. அதுபோல் ராகு கிரக தோஷம் இருக்குன்னா துர்க்கை அம்பாளை வழிபாடு பண்ணுங்கோ. அதுபோல் கேது கிரக தோஷம் இருக்குன்னா விநாயகரை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவா இல்லையா. அதுபோல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதிதேவதை, பிரத்யதிதேவதை, அதிஷ்டான தேவதைன்னு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது குரு பகவானுக்கு அதிஷ்டான தேவதையாக யார் இருக்கின்றார் என்றார், தேவகுருக்கு ஆதிகுருவாக ஜெகத்குருவாக தட்சிணாமூர்த்தி விளங்குகின்றார். அந்த தட்சிணாமூர்த்தியை நாம் வழிபாடு செய்கிறதுனால ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கிரக தோஷம், குரு கிரக தோஷங்கள் எல்லாம், குரு கிரக தோஷ பீடைகள் எல்லாம் நீங்க பெறணும். அனைவருக்கும் எல்லா விதமான மங்களங்களும் நிறைவாக கிடைக்க பெறணும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு தட்சிணாமூர்த்தி எம்பெருமானுக்கு விசேஷமாக வேத பாராயணத்தோடு ருத்ரம், சமக்கம், விசேஷமாக புருஷ சூக்தம், பிரம்ம சூக்தம், விஷ்ணு சூக்தம், ருத்ர சூக்தம், இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி விசேஷமாக அபிஷேக ஆராதனை அர்ச்சனை வழிபாடானது குருநாதருடைய ஆசீர்வாதத்தோடு தெய்வத்துடைய அனுகிரகத்தோடு சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டுள்ள பக்தர்கள் அனைவருக்கும் மென்மேலும் நமக்கு குரு பகவானுடைய அனுகிரகத்தினாலே எல்லா விதமான க்ஷேமங்களும் உண்டாக பெற வேண்டும். மென்மேலும் நமக்கு தொழில் நன்றாக வளம் பெற வேண்டும். அதன் வாயிலாக நமக்கு நிறைய தன லாபம், பணவரவு அதிகரிக்க பெற வேண்டும். அது நமக்கு அதிகமாக கிடைக்க கிடைக்க நம்மளால் இயன்ற அளவிற்கு நாம் நிறைய தான தர்மம் செய்ய வேண்டும். அதுதான் மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாருன்னா அது புண்ணிய காலம்னு சொல்லியிருக்கு. கிரகண சிந்துன்னு விசேஷமான ஒரு புஸ்தகத்தில் இந்த குரு பகவான் ஒரு பயிற்சி ஆகிறார் அப்படின்னா இது ஒரு புண்ணிய காலமாக இருந்து நிறைய வழிபாடு செய்யணும், நிறைய தவம் ஜபம் புரியணும், நிறைய தான தர்மங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்கு. மற்ற கிரகத்துக்கெலாம் அப்படி சொல்லலை. குரு பகவானுக்கு மட்டும் இது ஒரு புண்ணிய காலமாக எடுத்துட்டு நம்ம வழிபாடு செய்யணும்னு விசேஷமாக குரு பகவானுக்கு சொல்லியிருக்கேன்னா அப்போ எவ்வளோ விசேஷம்னு பாருங்கோ. அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் குரு பக்தி மென்மேலும் வளரணும். குரு பக்தி இருந்தாலே நமக்கு தெய்வ பக்தியை குரு பகவான் நமக்கு ஊட்டி கொடுப்பார், நமது குருநாதர் ஊட்டி கொடுப்பார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விசேஷமாக நமக்கு குரு பக்தி இருந்ததுன்னா தெய்வ பக்தி நமக்கு வளரும். தெய்வ பக்தியோடு நம்ம இருக்கோம் அப்படின்னா புக்தி முக்தி பலப்பிரதா, இந்த அர்ச்சனையில் கூட விசேஷமாக வந்தது. புக்தி முக்தி பலப்பிரதாய நமஹா. புக்தி முக்தி, வாழும் காலம் வரை நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்க பெற்று நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு பேர் புக்தி. அதற்கு பிறகு முக்தி, அதற்கு பிறகு முக்தி.
தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையோடு இருக்கார். சித் ஸ்வரூபினே நமஹா, அறிவு வடிவமாக இருக்கின்றார், ஞானமயமாக இருக்கின்றார். அப்பேற்பட்ட அந்த தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையோடு இருக்கார். கட்டை விரல் வந்து அங்குஷ்டமாத்திர புருஷோ அங்குஷ்டஞ்ச சமாஸ்ருதான்னு சொல்கிறது வேதம். இந்த கட்டை விரல் பிரமாண அளவிற்கு நம்முடைய ஹிருதய கமலத்தில் அந்த பரமாத்மா குடிக்கொண்டு இருப்பாராம். எந்த அளவிற்கு நம்ம இறை வழிபாடோடு அந்த பகவத் ஸ்மரணையோடு இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய ஹிருதய கமலத்தில் இந்த கட்டை விரல் அளவிற்கு பிரமாணத்திற்கு இறைவன் நம்முடைய ஹிருதய கமலத்தில் இருந்து நமக்கு ஆசீர்வாதம் புரிவாராம். இந்த கட்டை விரல் வந்து அப்போ என்ன? பரமாத்மா. ஆள்காட்டி விரல் என்ன? நம்ம எல்லாரும் ஜீவாத்மா. அப்போது இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை அடையணும்னா 3 மலங்கள் விலகணும். அதுதான் இப்படி வச்சுருக்கார். மும்மலங்கள், ஆணவம், கர்மம், மாயை. இந்த 3 மலங்களும் நீங்க பெற்று இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை அடையணும் அப்படின்னா அதற்கு நமக்கு ஞானத்தை அடையப்பெற்று ஞானத்தின் வாயிலாக நாம் மோட்சத்தை அடைய வேண்டும். அதற்காகத்தான் நமது குருநாதர் ஒவ்வொரு நாளும் விசேஷமாக நிறைய மந்திரங்கள் எல்லாம் போதித்து கொண்டு நிறைய தான தர்மங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். மென்மேலும் நமக்கு தெய்வ சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும், ஞானத்தை அதிகரித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு குருநாதர் ஒவ்வொரு நாளும் போதித்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த குருநாதருடைய ஆசீர்வாதத்தோடு தேவகுருவாக இருக்கக்கூடிய நவகிரக குருவாக பிரகஸ்பதி குருவாக இருக்கக்கூடிய அந்த தேவகுருடைய ஆசீர்வாதத்தினாலே அதிஷ்டான குருவாக இருக்கக்கூடிய ஆதி குருவாக ஜெகத்குருவாக இருக்கக்கூடிய விசேஷமாக அந்த தட்சிணாமூர்த்தி எம்பெருமானுடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான 16 விதமான செல்வங்களும் கிடைக்கப்பெற்று வளமோடு நலமோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. தர்மத்தை நம்ம காப்பாற்றினா அந்த தர்மம் நம்ம தலைமுறையே காப்பாற்றும். விசேஷமாக நமது ஆலய திருப்பணிகள் எல்லாம் சிறப்பான முறையிலே விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாள் கடந்துகிட்டே இருக்குது. கும்பாபிஷேக நாள் நெருங்கிட்டே இருக்குது. எல்லோரும் ஆவலாக ஆசையோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்போ அந்த கும்பாபிஷேக விழாலாம் நம்ம ஆரம்பித்து கும்பாபிஷேகம் செய்து முருகப்பெருமான கருவறையில் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்து அழகு காணணும், ஆராதனை பண்ணணும், வழிபாடு செய்யணும்னு எல்லோரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு ஆசையாக இருக்கீங்க. அது சீக்கிரமாக எல்லாம் நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனை தான். இது மாதிரி ஒரு விஷயம் எல்லாருமே இங்கே கூட இருக்கவாலாம் இங்கே இருக்கவாலாம் நிறைய பேர் சொன்னான். இது மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் இந்த ஆலயம் இவ்வளவு பிரம்மாண்டமாக சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு தெய்வீக சக்தி இங்கே நிரம்பி இருக்கிறதுனால தான் இது போகிற ஒரு ஆலயம் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இவ்வளோ குறுகிய காலத்தில்னு இங்கே வந்து ஒரு 4 நாட்கள் விசேஷமாக ஒரு நண்பர்கள்லாம் வந்திருந்தார்கள் எங்களை பார்க்க. அப்போ அவெல்லாம் சொன்னான் இது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு சொன்னான். இதற்கெல்லாம் என்ன காரணம்னா முழுக்க 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 காரணம் நமது குருநாதர் தான். அவருடைய தப்போபலம் தான், தவ வலிமை தான். நிறைய இந்த கும்பாபிஷேகம் செய்யணுன்றதுக்காக நிறைய தபஸ் பண்ணிட்டார், தன்னை வருத்திண்டு இந்த கும்பாபிஷேகம் சீக்கிரமாக ஆலய நிர்மாணம் செய்ய பெற்று மகா கும்பாபிஷேகம் செய்யணும் என்பதற்காக கடும் தபஸ் இருந்தார். அந்த தபஸினுடைய பலனாலே நமக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஆலயம் சிறப்பான முறையில் இந்த திருப்பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனாலே பக்தர்கள் நமது ஆலயத்திலே ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் அனைவரும் திரளாக வருகை புரிந்து பங்கு கொள்ள வேண்டும், உபயம் ஏற்றுக்கொண்டு பங்கு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆலயத்திற்கு வரும்பொழுது நாம் வெறும் கையோடு வரக்கூடாது. இப்போ புஷ்பங்கள்லாம் கோவிலில் கொஞ்சம் டிமாண்ட் ஆகிடுது. சுவாமி வந்துட்டாருன்னா புஷ்பங்கள்லாம் நிறைய வருது. அப்போது புஷ்பங்கள் பக்தர்கள் வரும்பொழுது வெறும் கையோடு வராமல் அந்த புஷ்பங்கள் வாங்கி கொண்டு வரலாம், எண்ணெய் வாங்கி கொண்டு வரலாம். ஹோமத்திற்கு நிறைய நம்ம ஹோமம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இல்லையா? அமாவாசை, பௌர்ணமி விசேஷமான ஹோமங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்டே இருக்கிறோம். நெய் கொண்டு வரலாம், பன்னீர் கொண்டு வரலாம், தேன் கொண்டு வரலாம். அதனால் பக்தர்கள் தங்களால் இயன்ற அளவிற்கு நாம் சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்கின்ற விசேஷமான அபிஷேக திரவியங்கள் ஏதாவது வாங்கி கொண்டு வந்து நம்ம இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யலாம். அது மட்டுமல்லாமல் இங்கே நடைபெற இருக்கின்ற அனைத்து வழிபாட்டிலும் நம்மளால் முயன்ற அளவிற்கு கலந்து கொள்ள வேண்டும், உபயம் ஏற்று கலந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லுவா இல்லையா? அதனால் விசேஷமாக நமக்கு தெரிஞ்சவா எல்லாருக்கும் இது போல் ஒரு ஆலயம் இருக்குது. விசேஷமாக நமக்கு குருநாதர் வந்து நிறைய நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கா. குரு அமைகிறதுலாம் நமக்கு சாதாரணமாக அமைய மாட்டா. அதெல்லாம் அமைவதற்கும் பெரிய ஒரு பாக்கியம் கொடுப்பனை வேணும். அந்த கொடுப்பனை நம்ம எல்லோருக்கும் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ஒரு அரிய வாய்ப்பை நம்ம மட்டும் பயன்படுத்தாமல் எல்லோரும் நமக்கு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இது போல் ஆலயம் இருக்குது, அமைச்சிருக்கா, இங்கே சிறப்பாக வழிபாடு நடக்குது, ஒரு நாள் வாங்க தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளால் தெரிஞ்சவாளுக்கு நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். அப்படின்னா அதன் மூலமாக நமக்கும் ஒரு பலன் கிடைக்கும், அவாலும் சௌக்கியம் அடைவான்னு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோருக்கும் விசேஷமாக இந்த குரு பயிற்சி விசேஷமான முறையில் நடைபெற்றது. குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தினாலே எல்லோருக்கும்
விசேஷமாக தொழிலாளர்கள் தின வாழ்த்துக்கள். மென்மேலும் நம்முடைய இங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் நன்றாக தொழில் வாயிலாக எல்லா விதமான வளங்களும் தனலாபம் பெருகப்பெற்று குருவருளும் திருவருளும் பெருகப்பெற்று கிடைக்கப்பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அன்போடு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம் சரவணபவா. Om Sharavanabhava. Aya explained how the worship of Guru, the planet Jupiter, gives great benefit in the area of our home, our family life. It increases the harmony and prosperity. It increases the chances of begetting children and also increases the chances of those who are desirous to settle down in life to get an ideal partner, as well as the area of work and job. All of these areas are governed by Guru, and when the planet Guru, the Jupiter planet, when the transit takes place, that time is considered to be a time where everybody has to be immersed in prayer. So that transit has got many far-fetching effects. 5 signs of zodiacs are going to get immense benefit of that, but the 7 other signs also, we need to keep praying constantly, so that even if the Guru's vision has stepped out of the angle which we had earlier, we can, with our prayer, keep drawing the blessings of planet Jupiter as well as the presiding deity, which is Dakshinamoorthy, the Adi Guru. By praying to the presiding deity, that appeases the planet Jupiter, which is why today has been a very significant and powerful worship, which has been solely dedicated towards the beneficial effect. This transit of planet Jupiter should be given to all those who are in all the planets, all the 12 signs of zodiac. So this planetary transit should be only purely beneficial and favorable for everybody. Aya explains how that he had a few friends come a few days ago, and when they saw this place, they were quite amazed, and they said this is not possible without a very supreme divine power, which is empowering and activating everything to take place. And if those who are here who can acknowledge and perceive that power, we should become aware of that higher power, and in that consciousness understand that we are all blessed, and try to participate as much as possible in all the activities towards the consecration, the Mahakumbhabhishekam, which is going to take place very soon, where very soon we will be seeing all the planets also as deities which we can worship. And knowing this powerful opportunity, we should all try to involve ourselves, all our near and dear ones, and try to perform as much seva as possible. Om Sharavanabhava. Om Sharavanabhava, Om Sharavanabhava, Om Sharavanabhava. Once again, welcome all of you to Navagraha Sri Kathirgama Yogi Yogishwara Yoga Dhandayuthapaani Swami Sannidhanam. Always our Ganeshaya said, Yaga Kshetram, Maha Yaga Kshetram. And I like to welcome Mrs. Thanapalan, our executive committee member, Annadana team. We love to hear, after a long time I think, she's going to share the journey, how her journey with Babaji. Om Sharavanabhava. मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानम्. Om Sharavanabhava. Before her wonderful speech, we love to hear some bhajans during devotees collecting their Abhisheka tray. Om Namo Bhagavate Shri Dakshinamoorthaye Namaha. Om Namo Bhagavate Shri Dakshinamoorthaye Namaha. Om Namo Bhagavate Shri Dakshinamoorthaye Namaha. Om
नमो भगवते श्री दक्षिणामूर्तये नमः। ओम 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 नमः शिवाय 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 ओम नमः शिवाय। ओम नमो नारायणाय 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 ओम नमो नारायणाय। ओम नमः शिवाय ओम नमो नारायणाय ओम नमः शिवाय ओम नमो नारायणाय ओम नमः शिवाय ओम नमो नारायणाय ओम नमः शिवाय ओम नमो नारायण। ओम नमः शिवाय ओम नमो नारायणाय 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 ओम नमः शिवाय ओम नमो नारायण ओम नमः शिवाय ओम नमो नारायणाय ओम नमः शिवाय ओम नमो नारायण ओम नमः शिवाय ओम नमो नारायणाय ओम नमः शिवाय ओम नमो नारायणाय ओम नमः शिवाय ओम नमो नारायणाय ओम नमः शिवाय ओम नमो नारायणाय। ओम नमो भगवते श्री दक्षिणामूर्तये नमः। 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 श्री आदि गुरु दक्षिणामूर्ति भगवान की। श्री दक्षिणामूर्ति भगवान की। सद्गुरुनाथन की। भज गुरु चरणं भव भयहरणं 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 आदि गुरु दक्षिणामूर्ति शरणं आदि गुरु
दक्षिणामूर्ति शरणं भज गुरुचरणं भवभयहरणं भज गुरुचरणं भवभयहरणं आदिगुरु दक्षिणामूर्ति शरणं आदिगुरु दक्षिणामूर्ति शरणं भज गुरुचरणं भवभयहरणं भज गुरुचरणं भवभयहरणं सच्चिदानन्द मूर्ति शरणं सच्चिदानन्द मूर्ति शरणं सच्चिदानन्द मूर्ति शरणं सच्चिदानन्द मूर्ति शरणं भज गुरुचरणं भवभयहरणम्. Om Sharavana, dear devotees, 9 more plates are yet to be taken by the devotees who have sponsored the Archana Tatta. So devotees who have not yet collected your plates, you can please proceed and take your plates. ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா. குருவருளும் திருவருளும் கூடி நிற்கின்ற இவ்வேளையில் என்னை சுவாமி ஏதாவது அந்த அன்னதானத்தை பற்றி பேச சொன்னார். உங்களுக்கு தெரியும், தானத்தில் சிறந்தது அன்னதானம். முதலாக என்னை அன்னதானத்துக்கு போட்டதென்று சொன்ன உடனே எனக்கு விளங்கவில்லை. உண்மையில் சமையல் அவ்வளவு எனக்கு ஓடாது. என்றாலும் சுவாமி என்னை அன்னதானத்துக்கு லீடராக போட்டது எனக்கு ஒரு ஷாக்காக தான் இருந்தது. அப்போ நான் அந்த லீடர்ஸ் எடுக்கும் பொழுதும் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. அவர்களும் உண்மையாக நல்ல சந்தோஷமாகத்தான் அவர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர்கள் அந்த பிரசாதத்தை செய்து உங்களுக்காக பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது அதில் குறை இருந்தால் மன்னித்து கொள்ளுங்க. அவர்கள் வாரது 3 மணிக்கு, போகிறது 12 மணிக்கு. உங்கள் எல்லோருக்கும் ஹாப்பி தானே? அந்த அன்னதானத்து சாப்பாடுகள், அந்த பிரசாதங்கள். எனிவே மற்றது நான் அடுத்ததாக சொல்ல விரும்புகின்றேன். இப்பொழுது கும்பாபிஷேகம் வரப்போகின்றது. அதுக்கு நாங்கள் அன்னதானம் பிரசாதம் செய்ய, அதாவது மத்தியானம் இரவும் பிரசாதம் செய்ய யோசிச்சிருக்கிறோம். தயவுசெய்து உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நீங்கள் ஏதாவது விதத்தில், அதாவது நான் என்னென்ன தேவைன்னு நான் போர்டில் போடுவேன், அப்படி நீங்கள் அதில் கொண்டு எங்களுக்கு தந்தால் அது உதவியாக இருக்கும். சுவாமியை பொறுத்து அன்னதானம்தான் மிக முக்கியம். எங்கே போனாலும் பிரசாதம் நல்லா கொடுக்கணும்னு தான் அவருடைய ஒரு விருப்பம். உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீர்கள், சுவாமி வரும் பொழுது கிச்சனுக்கு வருவார். கிச்சனுக்கு வாரது எங்களை பார்க்குறதுக்கு இல்லை. அவரை வந்து அதை ப்ளஸ் பண்ணிவிட்டு, உங்களை நம்ப மாட்டீங்க, சுவாமி சுற்றி எல்லாம் ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்தந்த நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குன்னு அவ்வளோத்தையும் சுவாமி துறந்து பார்த்து ப்ளஸ் பண்ணிட்டு போவார். அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நாங்கள் என்ன பிளவிட்டாலும் என்ன இருந்தாலும் சுவாமி அதை ப்ளஸ் பண்ணிட்டு போகிற ஒரு சந்தோஷமும் நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆனபடியால் அது மட்டும் இல்லை,
நாங்கள் சுவாமியோட பாதையிலே நான் இப்போ ஒரு 14 வருஷமாக நிற்கிறேன். நானும் தெய்வாமாவும் உண்டாத்தான் தொடங்கினாங்க சுவாமியிட்ட வர தொடங்கினாங்க சுவாமியை. உங்களுக்கு தெரியும், குருவை நம்பினால் அவர் எப்பொழுதும் ஒன்றும் கைவிட மாட்டார். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது நாங்கள் தொடக்கத்தில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுத்தான் சுவாமியே, நாங்களும் தெய்வாமாவும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் கஷ்டப்பட்டுன்னு சொல்லல, சுவாமியோட அருளால் நானும் தெய்வாமாவும் சுவாமியை ஒரு அளவுக்கு கொண்டு விட்டுருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் இப்போ சுவாமி நாங்கள் அவருடைய அருளை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தான், அந்த அருளை மற்றவர்களும் கிடைக்க வேண்டும் என்று தான் நாங்கள் எல்லா நாட்டுக்கும் நாங்கள் அவரை கூட்டிக் கொண்டு சென்றது. அவருடைய அருள் இப்போ நல்லா வளர்ந்து கொண்டே வருகின்றது. உங்களுக்கு தெரியும், எல்லா கண்ட்ரிஸ்லேயும் சுவாமி இப்போ பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்கிறார். இப்போ அண்மையிலே USA, கலிஃபோர்னியா, இந்த பாஸ்டன், அப்படியான கனடா எல்லா இடத்துக்கும் போய் வந்திருக்கின்றார். ஆனபடியாக இவ்வளவோ கஷ்டத்துக்குள்ளால தான் நாங்கள் தொடக்கத்தில் நாங்கள் இரவு பகலாக தெய்வமாக இருக்கிறார், இரவு பகலாக வேலை செய்திருக்கிறோம். ஹவுஸ் விசிட்டு போகிற நாங்கள் 3-4 வந்து சேருவோம். பேருந்து திரும்ப சுவாமி ப்ரைவேட் தர்ஷன் கொடுப்பார். காலமாக திரும்ப எழும்பி 6 மணிக்கு போகிறோம் நாங்கள். ஆஃப்கோர்ஸ் தேவாமா யங், நான் எந்த அவரோட ஒப்புறக்குள்ள நான் இல்லை. எனிவே திருப்பி ஓடுறது, திருப்பி மார்னிங்ஸில் போய் அவரை பார்த்துக்கோ, திரும்ப விட்டு ஓடி போகிறது. அப்போ உங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குண்டு. அப்போ விடிய எழும்பி ஓடியேந்து அந்த நடுக்குள்ளே சமைக்கிறது, திருப்பி சுவாமியோட ஹவுஸ் விசிட்டு போகிறது, அவருக்கும் அதே தான். அப்படித்தான் நாங்கள் சுவாமினா. அப்போ அது சுவாமி, அதாவது குருவை உணர்ந்தவர்கள் அது செய்யும் வேலையில் உங்களுக்கு கஷ்டம் தெரியாது. உண்மையாக நான் சொல்கிறேன். இப்போ கூட நேற்றெல்லாம் நாங்கள் மார்னிங் சுவாமிகிட்ட போனோம், நாங்கள் இங்கே மீட்டிங், அதுக்கப்புறம் ஹவுஸ் விசிட், லேட்டாக வந்தோம், ஒரு 12:31 கொடுத்து. தென் ஏர்லி மார்னிங் திரும்ப எழும்பி சமைச்சு போட்டு திரும்ப ஹவுஸ் விசிட் 1 o'clock. வி ஜஸ்ட் கேம் பேக். இப்போ திருப்பி வீட்டை போகிறோம். அப்போ மார்னிங், இப்போ எனக்கு ஹஸ்பண்டுக்கு மார்னிங் அண்ட் நைட் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வரணும். அப்போ இத்தனை கஷ்டத்துக்குள்ளால் நாங்கள் செய்து கொண்டு போகும் பொழுது எத்தனையோ எதிரிகள் இருக்கக்கூடும். உங்களுக்கு தெரியும், குருவுக்கு எவ்வளவோ சாய்பாபாக்கோ சிரடி பாபாக்கோ எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தது. அதில் இருந்து மீண்டும் மீண்டும் தான் அவர்கள் எங்களுக்கு அருளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதுபடியாக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் குருவை நம்பினால் நீங்கள் அவரோடு இருக்க வேணும். எந்த கஷ்டம் வந்தாலும் அவரை இறுக்கி பிடிச்சு கொள்ளுங்கோ. அதுதான் சுவாமி நடுக சொல்கிறார். உங்களுக்கு சத்சங்கலையும் சுவாமி சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். குட் தாட்ஸ், யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அந்த அவையோட இதை எடுக்காமல் உங்களுடைய புத்தியை வச்சு நீங்கள் குட் தாட்ஸாக இருக்கணும். குட் தாட்ஸ் அட் குட் வேர்ட்ஸ். அடுத்தது நான் சொல்கிறேன், எல்லோருடைய நீங்கள் பார்த்துருப்பீங்கள், எந்த இதில் மிஷனில் போனாலும் ஓம் சரவண பவாண்டா ஓம் சரவண பவா, சாய்ராமண்டா சாய்ராம், அதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும், நான் கூட எமோஷனலாக போகிறனும் தெரியாது, என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் ஓம் சரண பவா இல்லை ஓம் சாய்ராமன், ஏதாவது ஒரு கடவுளுடைய நாமங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டு இருந்தால் அது நல்லம். அதை விட்டுட்டு நாங்கள் தேவையில்லாத கதைச்சு கொண்டு இருந்தால் நீங்கள் கதைச்சிட்டு இருக்கிற ஆட்களுக்கு தான் பாவம். சுவாமிக்கோ மற்ற ஆட்களுக்கோ எங்களுக்கும் ஒன்றுமே இல்லை. நான் கதைச்சா எனக்குத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப பாவத்தை சேர்க்குறோம். உங்களுக்கு தெரியும், அதிகமாக எல்லாரும் ஒப்புறவே பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதை பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் அண்ட் டெபிட். அப்போ நீங்கள் கழிச்சு கொண்டே நடுக இருந்தீங்கன்னா அது கிரெடிட்டில் டெபிட்லேயே போகும். கிரெடிட் இருக்கிற டெபிட்டில் போயிடும். ஆனபடியாக யார் என்ன சொன்னாலும் ஒரே நோக்கத்தோடு, சுவாமியோட நோக்கம், சுவாமி உங்களுக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார், அவரை நோக்கி அவர் சொல்கிற எண்ணத்தையும் நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் செய்ய வேணும். குட் தாட்ஸ், குட் வேர்ட்ஸ் அண்ட் குட் டீட்ஸ். நல்லதை செய்யுங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. எந்த ஓல்ட் பீப்புளை கண்டாலும் அவைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அல்லது இயலாதவர்களுக்கு அதை நடுக சுவாமி சொல்வார், நாங்கள் தான தர்மம் செய்ய வேணும், அதை செய்யுங்க. இதால் தான் நாங்கள் எங்களுக்கு ஒரு அடுத்த பிறவிக்கு நாங்கள் இப்போவே ஒரு நல்லதை செய்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதே நாங்கள் எல்லோருக்கும் சுவாமிக்கு தான் நாங்கள்
தேங்க் பண்ணோன்னு. உண்மையில் சுவாமி தொடக்கத்தை சரியான ஸ்ட்ரிக்ட், நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஆனால் நாங்கள் தொடங்கக்குள்ளே ஸ்ட்ரிக்ட். ஆனால் அதுக்கு மேலே அவர்களை கேட்டால் சொல்லுவார்கள் சரியான ஸ்ட்ரிக்ட், ஒருத்தரோடையும் கதைக்க மாட்டார். அப்படி ஒரு இதாகத்தான் சுவாமி இருந்தவர். ஆனால் பேருந்து இங்கே வந்து தொடக்கத்தில் சரியான ஸ்ட்ரிக்ட். எத்தனை தரம் நான் பேச்சு வேண்டியிருக்கேன். என்னைய குளோபல் கோஆர்டினேட்டராக சுவாமி போட்டவர். ஆனால் ஏதாவது ஒரு பிழை விட்டால் அவ்வளோந்தான், காரில் ஏறினோன்னோ பேசுவார். அப்போ அழுதது உண்டு. ஒரு நாள் அழாத நானே அழுதுருக்கிறேன். அப்படித்தான் எங்களை ட்ரெயின் பண்ணவர். சில நேரத்தில் மேடையில் அப்போ நாங்கள் முதலே போய் பார்க்குறேன், நான் செக் பண்ணுறேன், நான் மைக்கு ஸ்பீக்கர்ஸ் ஆல் ரைட் எவ்ரி திங். ஆனால் சுவாமி வந்து அந்த மைக்கிலோட ஓமண்டா அது அப்படியே கீழே போகும். சுவாமியே திரும்பி பார்ப்பார். அப்போ அந்த அவையில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப ஓமண்டா அது அப்படியே கீழே போகும். திரும்பி பார்த்து இப்படியேண்டு கூப்பிடுவார். உண்மையாக இப்படித்தான் கூப்பிடுவார். நல்ல சந்தோஷ சிரிப்போடு கூப்பிடுவார். ஆனால் எனக்கு தெரியும் என்ன விழப்போகுதுன்னு. அப்படியே அவருடைய அருமையான சிரிப்பும் அந்த ஆனந்தமான ஒரு கருணாமூர்த்தின்னு சொல்ல போகிறோம் சுவாமி இன்றைக்கு உங்களுக்கு. கருணாமூர்த்தி மாதிரி கூப்பிடுவார். உண்மையாக உங்கள் ஸ்டேஜ் அதை மற்றவர்களுக்கு ரியலைஸ் பண்ணவே மாட்டீங்க, அவ்வளோ சந்தோஷமாக கூப்பிடுவார். போனோன்னே சொல்லுவார், இனி இந்த மைக் கீழே போனால் நான் எழும்பிடுவேன். ஓம் அப்போ நானும் ஆக்ட் பண்ணத்தானே வேணும். ஓம் சுவாமின்னு நான் போயிடுவேன். நான் எனக்கு பயம். அப்போ நான் ஓடி போய் சொல்லுவேன், நான் அதை வடிவாக எடுத்து பூட்டுங்கோ, இப்போ இல்லாட்டி எனக்குத்தான் கஷ்டம்னா அது ஒரு மாதிரி ஆச்சு. இப்படி பல தடவையில் நடந்திருக்கு. காருக்குள்ளே வேணால் வைத்தீஸ்வரி, எனக்கு ஒரு பட்ட பேரும் வச்சுட்டா வைத்தீஸ்வரி என்று. அதுக்கு உங்களுக்கு மீன் தெரியாது, என்ன உண்மையான பேர் வைத்தீஸ்வரி இல்லை. அப்போ அது ஏறினோன்னு பேசுவார். அப்போ நான் எனக்கு சரியா கவலை வந்துடும். அழுதா இப்போ இந்த கொஞ்சம் அழுகுறீங்களா அண்டு அந்த சமாளித்து கொண்டு போயிடுவார். அப்படி இப்போ இல்லை. உண்மையாக இப்போ உங்களை கண்டு உங்களுக்கு ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு கையில் பிடிச்சோ எல்லாம் செய்கிறோம். அப்போ வெரி ஸ்ட்ரிக்ட். நாங்கள் ஒருத்தர் மாலை போடலாம். இப்போ சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு லேடிஸும் வி கான் புட் மாலை ஃபார் சுவாமி. அண்ட் நாங்கள் சரியான ஸ்ட்ரிக்ட். எங்களை பற்றி கதைச்சது உண்டு, ஏன் ஆன்ட்டி இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாண்டு. ஆனால் உண்மையாக ஒரு குருவோடு இருக்கக்குள்ள நாங்கள் குரு பக்தியோடு தான் இருக்கணும். லேடிஸ் கிட்ட இப்போ நான் இங்கே நிற்பேன், என்னடா நான் யங்கண்டு இல்லை, அப்போ நான் கிட்ட நிற்பேன். அப்போவும் நான் ஸ்டார்ட்டில் சுவாமியோட பாதத்தை கூட பிடிக்க விட, இந்த டச் பண்ண விட இல்லை. வி வர் ஸோ ஸ்ட்ரிக்ட். பேந்து கொஞ்சமாக நாங்கள் என்னோ தெரியலை. சுவாமியும் தன்னுடைய அன்பை காட்ட வேணும், கருணாமூர்த்தி என்றபடியாக. நான் இத்தனை நாள் சொல்லியிருக்கேன், சுவாமி நீங்கள் இப்படியெல்லாம் லீனியண்டா விட்டுங்க, அப்போ இவ்வளோ நான் கருணாமூர்த்தி அம்மான். ஆனபடியாக அவர் சுவாமி எங்களோட கூட இருக்கக்குள்ள நாங்கள் அட்வான்டேஜ் எடுக்கப்படாது. எங்களுக்கு லிமிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு குருகிட்ட கிட்ட போக்கில் என்ன மாதிரி நாங்கள் பிஹேவ் பண்ணணும். கண்டனே அதுவும் முந்தி நாங்கள் சுவாமி இந்த ஒரு பாத்வேயால் பார்க் பண்ணக்குள்ளே வி கான் டச் த ஃபீட். ஸோ யூ மஸ்ட் அதை நாங்கள் யோசிக்கணும். ஏன்னா போட்டுக்கொண்டு டச் பண்ணால் வி மைட் ஹேவ் அ ஃபால். ஆனபடியாகத்தான் அல்லது சுவாமிகிட்ட வரும் பொழுது அடக்கொடுக்கமாண்டு இல்லை. யூ நோ ஹவு டு கம் பிஃபோர்ஸ் குரு. உங்கள் சாய்பாபா இது அதிகமான சாய் சென்டர்லேருந்து வந்தாக்கள் இருக்கணும். நாங்கள் அந்த இது சுவாமியும் ஒரு குரு, அதை நாங்கள் உண்மையாக கடைப்பிடிக்க வேணும். நான் எங்கேயோ கிடச்சி எங்கேயோ இமோஷனலாக போயிட்டேன். அதுபடியாக நான் கும்பாபிஷம் வருகின்றது. நீங்கள் எல்லோரோட ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. எந்த ஃபீல்ட்லேயும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தேவை. தயவுசெய்து உங்களோட கூட இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை நல்லா சிறப்பாக செய்து சுவாமிக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். சுவாமியை சந்தோஷமாக்குறது தான் எங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதனுடைய சுவாமி இப்போ இது முடிய போயிட்டா இனி எப்போ வருவாருன்னு தெரியாது. நான் நடுக சொல்கிறது உண்டு, சுவாமியோட இந்தியாவுக்கு போனீங்கன்னா க்யூவில் நின்று தான் போகணும். அங்கே ஒரு ப்ரிஃபரன்ஸ் எங்களுக்கு இல்லை. யூகேலேருந்து வந்ததும் இல்லை. ஆல் ஹேவ் டு ஸ்டே இன் த கியூ. ஸோ இந்த ஹாட் சன்னில் இருந்து தான் நாங்கள் சுவாமியை தரிசிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. அங்கே லாட் ஆஃப் பீப்புள். ஸோ வி மஸ்ட் டோன்ட் லூஸ் த சான்ஸ். நாங்கள் கூட இருந்து சுவாமியோட இந்த கும்பாபிஷேகம் மட்டுமே இல்லை, எப்பொழுதும் நாங்கள் சுவாமியோட கூட இருக்கணும். டோன்ட் லிசன் டு எனி. நான் திரும்ப சொல்கிறேன், குட் தாட்ஸ், குட் வேர்ட்ஸ் அண்ட் குட் டீட்ஸ். இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா எங்களுக்கு உண்மையான நாங்கள் புண்ணியத்தை தேடிக்கொண்டு சுவாமியோட அருளுக்குள்ளே நாங்கள் நிழலுக்குள்ளே இருக்கலாம். மற்றது
என்னோட சொல்ல நினைச்சேன்னா எல்லோரோட ஒத்துழைப்பு தேவை, ஒன்றாக இருக்கணும், ஒத்துழைப்பு தேவை. யூனிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆனபடியாக எல்லாரும் ஒன்றாக இருந்து நாங்கள் இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செய்து முடிக்க வேணுமென்றது என்ற ஒரு ஆவா. நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பீர்களா? Will we all cooperate for the Kumbhabhishekam? Can you all yes? Oh, that's fantastic. Thank you very much. I think she will briefly go through what I said. Yeah? Thank you. Om Sharavana Bhava. So Vaidishwari Amma and Devamma both started the journey serving Babaji for the last 14 years. And the initial years they have really worked, really served intensely. They've worked day and night, and how much ever we try to mention in words, I don't think we can capture even a glimpse of their service which they have rendered to make sure that the grace of Guru is available to all of us very freely. The laughs were because she was explaining how in the initial days Babaji was quite strict, and devotees from Kerala will certify that Babaji was even more stricter in the earlier days. And it was quite a new thing for them to get used to all of that, but they were very careful that they wanted to serve Guru and get Guru's grace and try to keep up every detail. And one of the humorous incident was that if they took Babaji to different countries, and if the mic system, it would be perfect just before Babaji starts, and when Babaji says Om, it will fall down, and then again somebody will come and fix it up. Then again when Babaji starts, it would again have a crash, and then they will know, they will be trembling that if the third time it goes, then they would be getting the the onus of that flaw. So they would be so very careful. And actually she also explained her name is not Vaidishwari Amman. So Vaidishwari, but that is the name given by Babaji. And she also says that when Babaji gave her the duty of the Annadanam, she is not somebody who is really fond of cooking, so she was a bit surprised. But the team is very lovely, and we all know that they work tirelessly. They come at 3 in the afternoon, they work till late midnight. So the prasadam what we get every day is the very intense loving seva of many devotees in the kitchen, which also has been quite challenging in the past few months, from the initial days till the middle days, and now eventually it will come up to a more place with more facilities. And Babaji personally goes and blesses all the items which are being cooked. So it is the Guru's mercy that we are getting every day as prasadam. So we need to realize that these lovely Annadanam team people are instruments in getting that loving grace of Babaji to all of us. And not only that, now with the Kumbhabhishekam coming, a very important point to note is lot of donations of food can be very valuable. So we can see that she was saying that there's going to be a board which is going to be mentioning all the items, so we can keep an eye for all the items which are needed, and we can bring those dry groceries and try to make contributions. And very important point is unity is required. And if we want to serve a Guru in the Guru's ashram, it's not a mean task. So we need to keep our thoughts pure, our words, good thoughts, good words and good deeds, and keep chanting. So we are in this ashram where we are given the mantra of Om Sharavana Bhava. So keep chanting that. We know so many friends and others who are in different ashrams, and they chant that name like Om Sai Ram or whichever their place they are. So keep chanting that mantra as you perform your service. Remember that we all have to be one and make this Kumbhabhishekam a grand success, and it is our duty to take the Guru to more and more people, because the earlier devotees have worked very hard to bring Guru to us. Now all of us have to work that much or even more, keeping them as our idols. We have to try to work and take Guru's grace to many more people, and ignore anything that is silly or spurious. Om Sharavana Bhava. Om Sharavana Bhava. A couple of important announcements to all the devotees. And you all aware about, we have created the business WhatsApp group. You will receive the information from that particular number on a one-to-one basis for the safety of everyone. We don't want devotees' numbers to be disclosed to anybody.
So under the safeguarding measures, we have introduced the business WhatsApp group. Please take your mobile. If you not joined yet, save this number 07723568569. 07723568569. If you are an international devotee, always introduce +44, then 7723568569. And once you store the number, kindly send a WhatsApp message on your WhatsApp. Just send a message, please join me and your name. Then we will add you to the broadcasting group. Then you will receive the regular update about the temple activities. I just want to mention about a small incident happened today. We've been to a house visit. When we are closer to a divine master, sometimes we don't realize how powerful they are. A 4-year-old, a small kid, at school, when she was fallen under a very rough surface, somebody hold the little one by the arm. When she turned back, she saw Baba. And she went home and talked about that. The parents, they have a doubt, whether she is saying the true thing or right thing. Since she started to describe the clothing and what Babaji is wearing and everything. And after a little while, the COVID, the pandemic started. The father was fall ill and he is in a locked room. And the family, they start crying and, the mother said to the kids, don't go into the room. Daddy is not well, so you can't go nearby. But this little wonder, she is not listening the mother. Whenever she is not there, she ran to the puja room, get the vibhuti of Babaji, and went to the dad and say, Baba will save you. Each day she start doing this, and on almost in a critical stage, the father, she had a dream overnight. She saw 5 forms of Babaji dancing on the dad's body in different locations, on the head, on the chest, on the leg, on the tummy. And on the following day, he is in very critical situation. This little wonder went to her dad and say, Daddy, don't worry. Baba came last night on my dream. You will be safe. That wonderful soul gave that veil, that being Pratishtha in Canada, that family. So imagine that journey, how they are connected. But when they gave the veil to Babaji, Babaji didn't reveal, you are giving a veil that is going to be in Canada, Jnana Jyoti, Velayudu Swami, Spiridam. So how blessed this family, how the connection. As Babaji, they never revealed the full form of them, only with the experiences. Each and every one, you all have a wonderful experiences. Kindly share the experiences. That is the key thing, because let everybody to understand. So I just want to conclude that, and during the Kumbhabhishekam, I will introduce the little wonder to all of you, and let her speak in front of you. And just want to welcome Dr. Ganesh Lingam. He is another executive committee member. He is the one in charge of the health and safety and the welfare of all of us. The medical team in charge, Dr. Ganesh Lingam, to give a vote of thanks. Thank you. Om Sharavana Bhava. Om Sharavana Bhava. Nandri Navilal, vote of thanks. It's actually sincere expression of gratitude, not just vote of thanks. Sincere expression. It should come from our heart. There is no life without receiving help. Every day, every single moment, we have to receive help from one person or the other for our life to exist.
First of all, we need to be thankful to our parents. Parents gave life and gave us everything in our life. They looked after us. They gave us education, life, every little thing. And Swami is very particular about us showing our gratitude to our parents. Not only parents, the ancestors. And Swami always gets us to chant, Jnata Ajnata Pitru Devataye Namaha. Known and unknown ancestors of us. The known, Swami always says that we may know up to 3 generations back. But if you calculate back about 10 generations, you will soon find that there will be about 2,000 or more people in our ancestral line. More than 2,000 people if you take it back to 10 generations. So we have to be very, very thankful. So, and there is a divine poet in Tamil, Thiruvalluvar, and he says that Ennandri kondraarkum uivundam, uivillai, sei nandri kondra mahatku. What that means is that whoever forgets who has received any help from anybody, there is no salvation for that person. So, how much have you received from everybody? And how much have you received from our Sadguru, from our Swami? And Swami here has taught every one of us as to how to do things and conduct ourselves, primarily to look after the devotees who come here. As Auntie said, Swami will go to the kitchen to see how the food is made and how it has to be served. He will come and teach us at the office as to how a person has to be served and welcomed. And he will tell all the people who are helping with the puja as to how everything should be prepared, how precise it should be. Every little aspect Swami will look after and tell us as to how to do it, mainly to look after the devotees. Swami says a devotee should not get hurt in their mind, and that is papam, sin. So we should not acquire any sin by doing without knowing how to do it properly. So that's how Swami has been teaching us to take care of the devotees. And so it is our sincere, we should express our gratitude with sincere feelings. Today we have had the big puja to Dakshinamoorthy. Why? To receive knowledge. Knowledge is the main thing in life. Knowledge is needed for every little thing. And again, Thiruvalluvar has said, another Thirukural, it goes like this. Porul yar yar vai ketpinum, apporul meipporul kaanbadu arivu. Arivu. We have to use our knowledge, our intelligence to work out what is right, what is wrong. Whoever you receive and hear from, you work it out and get to the bottom of it to know the real knowledge. And so, rather than naming every single person, we all know every day we see how we have been looked after by the Sevadals, the office people, the Annadana team, the people who sing bhajan, people who translate, people who manage the sound, car park, everything. So let us thank everybody all together. If I have missed, I'm sure I have missed many people out, please forgive me. So let us thank them from the bottom of our heart. Thanking from your bottom of your heart, in your mind, that's enough. You don't necessarily have to go and thank everybody by shaking hand. Just be thankful in your mind, that's enough. Now, Gajan Swami was talking about the veil somebody has provided that was taken to Canada. So I have recently been with Swami to Canada as well as America. I would like to share a few things relating to that veil, which we have witnessed. So in Canada,
Swami took this veil, and on 5 different occasions, Swami gave chance to the public to do the abhishekam to the veil. So using kungumam, chandanam, vibhuti, turmeric and milk on Thaipusam day. So many miracles were seen by people on that veil, and so people saw Swami's face appearing on the veil, face of the veil, on the day they were doing the abhishekam with kungumam. About 200 plus people did the abhishekam. Every time when they poured the kungumam on the veil, Swami's face will appear. This was witnessed by more than many people. So then I was sharing this information somewhere else, and then people in the crowd started coming forward to say that, oh, I have seen 3 diamonds in the veil. 3 diamonds in line like that. And then some other person said, I've seen 1 diamond. And then there was a family, very devoted family with young children. And on one occasion, they couldn't come to do the abhishekam. So they were very saddened. So they came late, and only they were able to come to that place, to the hall, only when Swami was doing the arati. And at that time, when they were doing the arati, different members of the family witnessed divine happenings in there. Some of them have seen, one person has seen Padmanabha Swami lying down at the bottom of the veil. There was a child who saw Shirdi Sai Baba on the veil. And there was another child who saw Hanumanji in there. So that veil is very, very powerful. And now, Atlanta, we just went to Atlanta. I'll finish with this. We went to Atlanta, and Swami went to a hall for a public function. And in a rush, they forgot to order the malai, or garland for Swami. So they were panicking. So what happened, I was standing there, and then there was a string of jasmine garland, not even a garland, charam was there. So about 3.5 feet. So in a rush, I asked 2 mothers to make a small garland, and at least we'll use it as a garland. So they made it in a rush. 2 mothers, they saw Swami for the first time. And when Swami came, they garlanded Swami with the jasmine strand. And it just came up to the mid of his chest for Swami. And then so when the function was happening, Swami was, as you know, Swami was walking in the middle aisle, up and down. And then I was looking at it, and then the garland was only up to here, mid-chest. And I was very saddened. So I was really, feeling very sad, and I was thinking, oh my God, it was hurting. After a few minutes, Swami was still walking up and down, and suddenly Swami turned and came back, and the garland from here had grown to here within a few minutes. I saw that. And then after a few minutes, Swami walked and then removed the jasmine garland and then put it on a gentleman's neck and then walked out. And I later learned that that gentleman was the husband of one of the ladies who was helping to make this garland. So I went there to speak to her, and then I told her, I noticed it to be a bit longer. You were the one who was making it. Can you just check to see whether I have noticed it correctly? And then she lifted the garland, and the garland, which was up to here in the mid-chest for Swami in the beginning, had grown up to here, about 2.5 feet. There are photographs. So 2.5 feet, 3 feet. So this happened just in front of our eyes. So in a lot of Sai devotees, we know that Satya Sai Baba used to say, the miracles are my calling cards. So miracles are my calling cards because I express my divinity. Through the miracles, you come to know the divinity so that you will come to me to receive the blessings I have come to give. It's a divine thing, same thing. Swami is, miracles happen around Swami. So these are calling cards for people to come towards to get the knowledge. And so I will finish with this, again repeating the Thirukural. Epporul yar yar vai kettinum, apporul meipporul kanbadu arivu. Let us pray to Dakshinamoorthy for us to give a lot of arivu, that is knowledge and intelligence. Om Sharavana Bhava.
ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपम् வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. சக்திவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஞானவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஞானதண்டாயுதபாணிக்கு ஹரோஹரா. குன்று தோறும் நின்றாடும் குமரனுக்கு ஹரோஹரா. ஞானதண்டாயுதபாணிக்கு ஹரோஹரா. சத்குருநாதனுக்கு ஹரோஹரா. ஓம் சரவண பவா. ஓம் சரவண பவா. നമുക്കെല്ലാവർക്കും ഇപ്പോൾ ശ്രീ സുബ്രഹ്മണ്യ അഷ്ടോത്തര ശതനാമാവലി മഹാമന്ത്ര സേവ നിറവ് കൊള്ളൂ. എല്ലാവരും ഒരു നിമിഷം എഴുമ്പി നിൽக்கிறீங்களா? So I'll stand for a minute. ഒരു മഹാസങ്കല്പത്തോടെ இந்த யக்னத்தை நம்ம நிறைவு படுத்துவோம். வாழ்க்கையில் கர்மயோகம் என்றது மிகப்பெரியது. நம்மளெல்லாம் இந்த பூமியில் வந்து இருக்கிறோம் இருந்து வேலைகள் செய்ய வேண்டியது உண்டு. வந்து இருக்கிறோம் இருந்து என்ன செய்யணும்? வேலைகள் செய்யணும். அப்போ தான் நமக்கு வாழ்க்கை இருக்கு. வந்து இருக்கிறோம், அதோட வாழ்க்கை முடிய போகிறதில்லை. வந்து இருந்து வேலைகள் செய்யணும், அப்போ தான் வாழ்க்கை இருக்கு. வேலை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வந்து இருக்கிறோம், வேலைகள் வாழ்க்கையை தரும். வேலை தான் நமக்கு வாழ்க்கை தரும். ஆனால் வாழ்க்கைக்கானதெல்லாம் வேலையில் தான் இருக்குது. வேலை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைக்கு நமக்கு என்னென்ன தேவை இருக்கோ எல்லாம் வேலையில் தான் இருக்குது. இப்போ தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். இந்த இடம் கூட உட்காரக்கூடிய அளவில் இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் வேலை தான். வேலை தான் காரணம். இப்போ தான் நமக்கெல்லாம் இருந்து பகவானை சேவிக்கிறதுக்கான மிகப்பெரிய மண்டபம் எல்லாம் இங்கே காணக்கூடிய அளவில் இருக்குது. அதுவும் வேலையிலிருந்து தான் வந்திருக்கு. ஆத்மார்த்தமாக நிறைய மக்கள் வேலை செஞ்சுருக்கு. அதிலிருந்து தான் இப்படி அழகான மண்டபமெல்லாம் உருவாயிருக்கு. பாருங்க, கலியுகம் என்றால் கர்மயுகம். நம்மளெல்லாம் கர்மயோகத்தை நாடிதான் வாழுகின்றோம். ஒவ்வொரு அப்பா அம்மாவோடையும் பிரார்த்தனை என்ன? குழந்தை நல்ல வேலையை எடுக்கணும், குழந்தை நல்ல வேலையை எடுக்கணும், நிறைவாக வாழணும். இதுதான் அப்பா அம்மாவோட பிரார்த்தனை. அதுதான் நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும். நல்ல ஒரு வேலையோடு இருந்தால், நல்ல ஒரு வாழ்க்கையோடு இருந்தால் அதுவே மதிப்பு மரியாதை எல்லாம். அந்த வேலையும் இல்லாமல் வாழ்க்கையும் இல்லாமல் அப்படியே ஒரு அலையும் நிலையில் இருந்தால் ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கெல்லாம் கர்மயோகத்தில் குரு பகவான் பிரத்யக்ஷமாகணும். யார் கர்மயோகத்தில் பிரத்யக்ஷமாக இருக்கணும்? குரு பகவான் பிரத்யக்ஷமாக இருக்கணும். அந்த குரு பகவானுடைய பிரத்யக்ஷமான சாநித்தியம் நம்மளுடைய எல்லாம் கர்மயோகத்தில் குறை இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஆதிகுரு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை விசேஷமாக சேவிச்சிருக்கிறோம். மீனத்திலிருந்து மேடத்துக்கு பிரயாணம் பண்ணியிருக்கிறார் குரு பகவான். அப்போ எல்லா ராசிகளுக்கும் குருவோட பார்வை வேணும். குரு எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், இப்போ மேடத்தில் இருந்தாலும் மீனத்தில் இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் குருவோட பார்வை வேணும். குரு உச்சத்தில் இருக்கணும். அதான் குரு உச்சத்தில் இருக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துக்கும் பார்வை கிடைக்கும். ஒரு லைட்டு நம்ம தூக்கி பிடிச்சாதான் அந்த வெளிச்சம் எல்லா இடத்துக்கும் பரவும். அதை அப்படியே கீழே இறக்கி வச்சா அது எங்கேயும் தெரியாது, அந்த இடத்துல மட்டும்தான் தெரியும் வெளிச்சம். அதை உயர்த்தி பிடிச்சா அந்த வெளிச்சம் எல்லா இடமும் பரவும். அது மாதிரி குரு உச்சத்தில் இருக்கணும். அந்த குரு உச்சத்துக்கு கொண்டு வருவதற்கென்றே நம்ம இப்படியான யக்னங்கள் எல்லாம் பண்ணுறோம். இன்னைக்கு பாருங்க, நம்மளெல்லாம் குடும்பத்தோட உபயம் எடுத்து இந்த யக்னம் பண்ணியிருக்கிறோம். குடும்பத்தோட அநேகம் குடும்பங்கள் கூடி இப்படி ஒரு மிகப்பெரிய யக்னம் இந்த லண்டன் மாநகரத்தில் விபுலமாக நடந்திருக்கு. ஆதிகுரு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மகாசங்கல்பத்தில். இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு தீர்வு காணுவது தான் நம்மளுடைய பிரயாணம். பிரச்சனை இல்லாத இடம் உண்டோ? எல்லா இடமும் இருக்கு. அதுக்கெல்லாம் தீர்வு காணுவதற்கான பணிகள் ஆற்றுவது நம்மளுடைய தர்மம். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். காலம் சரியில்லை, நேரம் சரியில்லை, நினைக்கிற மாதிரி வசதி ஒன்றும் இல்லைன்னெல்லாம் நினச்சிட்டு கவலைப்படுறதுல அர்த்தம் இல்லை. வர வேண்டியது வந்தே தீரும். எது வரணும் அது வரும். நம்ம எல்லாத்தையும் கடந்து சென்று வாழணும். அதுக்கான பணிகள் நம்ம ஆற்றிக்கொண்டு இருக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி யக்னங்களெல்லாம் நம்ம நிறைய பண்ணுறோம். இப்போ நல்லா கும்பிடுங்கோ. குருவாய் வருவாய் குகனே, குருவாய் வருவாய் குகனே. எல்லா குருவுக்கும் மேலே இருக்கிற குரு தான் சுப்பிரமணியன். அதான் உண்மை. அவர் தான் ஞான தண்டாயுதபாணி தேவசேனாதிபதி. அப்படி இருக்கிற அந்த சுப்பிரமணிய சவிதத்தில் நம்ம இருக்கிறோம். நவகிரக ஸ்ரீ கதிர்காம யோகி யோகீஸ்வர யோக தண்டாயுதபாணி சுவாமி திருவடியில் நம்ம இருக்கிறோம். அங்கே இருந்து தான் நம்ம சேவை செய்கிறோம். அப்போ 33 கோடி தேவதைகளும் ஒன்று கூடும் திருத்தலம் சுப்பிரமணியனுடைய திருத்தலம். இப்போ நம்மளெல்லாம் இன்னைக்கு இப்படி ஒரு விசேஷமான ஸ்தலத்தில் பிரகிருதி கூட ரொம்ப அனுகூலமாக இருக்குது. பார்த்தீங்களா? ரொம்ப சாந்தமாக இருக்குது, பிரசாந்தமாக இருக்குது. இப்படி ஒரு நிறைவான அந்த தெய்வீகத்தோடு இருந்து நம்ம இப்படியான யக்னங்களெல்லாம் பண்ணுறது பெரும் பாக்கியம். எல்லாரும் நல்ல பிரார்த்தனை பண்ணுங்கோ. Om Sharavana Bhava. Babaji explains, we have come and we are present in this world. Now the reason we have been sent to the world is to perform actions, to work. Without work, the birth or this life is of no point. There's no meaning to that. The very fact we are all present here, this place has been made and prepared so that many devotees can comfortably be seated in the current situation. So somebody has worked in this. So similar, such a wonderful temple has been prepared. But this being currently being constructed, we know that a lot of effort and work is being going on. So the reason for this work is that somebody is guiding us very well. That is the Guru. Babaji explains, the area of work is governed by the planet Jupiter and the presiding deity Guru. So it is the Guru's grace, the glance, which is enabling the whoever who's getting that glance, they are getting empowered to perform the work in the proper way. It is the prayer of every mother and father. Our child's life, our child should perform good work and lead a fulfilled life. So it is the work which fulfills the life. And for the work to be in the proper way, it is a glance of Guru. It is a mercy of Guru. That is why today, in a very significant manner, we've all come together as families to perform this worship, so that this transit of planet Jupiter, no matter which house we are, which Rashi we are, it has to be very beneficial. And that is the grace of Guru we want to draw into our lives, so that every act, every thought and our work especially becomes in a proper alignment, upholding dharma. And that is how every work of ours has to be. That is possible only by the grace of Guru. And the Guru of all Gurus is Lord Subramanya. He is often invoked as the one who is the we pray to him to please come as an embodiment of Guru. So we are going to pray to Lord Subramanya together. Om Sharavana Bhava. ரெண்டு கரங்களை சிரசுக்கு மேலே கும்பிடுங்கோ. எல்லாரும் அவங்களோட அப்பா அம்மாவை எல்லாம் நல்லா தியானம் பண்ணிக்குங்கோ. Think of our parents. நினைத்து பார்த்து கும்பிடுங்கள். Think of them, see them in our mind and bow down to them. அவங்களுடைய குலகுருவையும் குலதெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனையோடு வணங்கிக் கொள்ளுங்கள். And also let us see our family gurus and family gods in our mind and bow down to them. Om Namah Shivaya Shantaya Shuddhaya Nirmalaya Prasannaya Sri Dakshinamoorthaye Namaha. Om Namah Shivaya. Om Raksha Raksha Velayuda Dharma Raksha Velayuda Raksha Raksha Velayuda. രണ്ട് കരങ്ങൾ ഹൃദയത്തോട് അണച്ചു വെച്ച് നമ്മളിപ്പോൾ ശ്രീ
சுப்பிரமணிய அஷ்டோத்திர சதநாமாவளி மகாமந்திர சேவா ஆரம்பிக்க போகிறோம். சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் நமக்கு ரொம்ப ரொம்ப உணர்வை தருகின்றது, நல்ல தெளிமையை தருகின்றது, நல்ல ஞான பலத்தை தருகின்றது, சக்தி வைபவத்தை தருகின்றது. இதெல்லாம் நமக்கு வேணும். நல்ல உணர்வு வேணும். அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு வேணும், உணர்வு. அது இருந்ததுன்னா அப்புறம் நமக்கு எதுவும் சாதிக்க முடியும். எல்லாமே இருக்குது, உணர்வு இல்லைன்னு வச்சுங்கோ எதுவும் சாதிக்க முடியாது. அவேர்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நமக்கு நல்லா உணர்வு வேணும் வாழ்க்கையில். படிப்பறிவெல்லாம் ஓரளவுக்கு இருந்தால் போதும். ஆனால் உணர்வு அப்படி இல்லை, அது நிறைவாக இருக்கணும். அப்போ தான் எல்லாத்தையும் நம்ம சரியான முறையில் வச்சு பரிமாற முடியும். Babaji explains the worship of Lord Subramanya, especially this Ashtotram. It's so very important. All of us should realize its importance and chant daily, because it will bestow great awareness. It is not important to be highly educated or not, but the high level of awareness should be there. എല്ലാവരും പ്രാർത്ഥനയോടെ ഉட்காருங்க. Prayerfully be seated. பாருங்கோ, இப்படியெல்லாம் ஒரு இயற்கையோடு இயற்கையாக இருந்து மிகப்பெரிய அளவில் பிரார்த்தனைகளெல்லாம் நடத்துவதற்கான வசதிகளெல்லாம் நமக்கு கைகூடும் என்று நம்ம நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்க. இப்படி இயற்கையோடு இயற்கையாகவே இருந்து மேலே பாருங்கோ, ஆகாயம்தான் கூரையாக இருக்கின்றது. இயற்கை தான் நமக்கு கூரையாக இருக்கின்றது. இப்படி இயற்கையோடு இயற்கையாக இருந்து ஈஸ்வர ஸ்மரணத்தோடு ஈஸ்வர நாமத்தை ஜபம் பண்ணி ஈஸ்வர பூஜைகளெல்லாம் செய்வதற்கான யோகവും பாக்கியവും எல்லாம் நம்மளுக்கு சித்திச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம பூர்வ ஜென்ம சுகிருதத்தினால சாதிச்சிருக்கிறோன்றது தான் நம்ம நினைக்கணும். பூர்வ ஜென்மார்ஜிதமான சுகிருதம் நம்மளை எல்லாம் இன்னைக்கு இங்கே அமர வைத்திருக்கின்றது. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்க. Just think about it, how fortunate we are to perform such intense worship, being one with nature, having the sky as our roof. So all of this is possible only by the blessings of our ancestors. So let us be intensely aware of that and pray. எல்லாவரும் இப்போ சுப்பிரமணிய சுவாமி நல்ல தியானம் பண்ணிக்கோங்க. அஷ்டோத்திரம் யாருக்கெல்லாம் மனப்பாடமாக இருக்கின்றதோ அவங்களெல்லாம் கூடவே சொல்லிக்கொள்ளலாம். இல்லை என்றால் ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவான்னு ஜபம் பண்ணலாம். So we are all about to chant the Ashtotram, the 108 names of Lord Subramanya together. Many devotees would know this by heart, so we can chant together, and the devotees who do not know this by memory can chant Om Sharavana Bhava, Om Sharavana Bhava 108 times. நம்மளோட ஜாதகத்தில் 12 ராசிகளிலும் நவகிரகங்களும் எல்லாவித ஆசீர்வாதங்களோடும் நிறைவாக இருக்கணும் என்றும் எல்லா கிரகங்களும் நம்மளுக்கு அனுகூலமாகணும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள். Let's pray that may all the 9 planets shower their grace and beneficial effect, as all the 12 signs of zodiac also. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahmam, Tasmai Sri Gurave Namaha. Ekadandam Mahakayam Taptakanjana Sannibham Lambodharam Vishalaksham Vandeham Gananayakam Sarvamangala Mangalye Shive Sarvartha Sadhige Sharanye Trayambige Gauri Narayani Namostude Shuklam Baradaram Vishnam Shashivarnam Chadurbhujam Prasannavadanam Dhyayet Sarva Vignoba Shantaye. Om Sri Navagraha Sri Kathirgama Yogi Yogishwara Dhandayuthapaani Swami Namaha Skandaya Kartikeyaya Parvati Priyanandanaya Cha Mahadeva Kumaraya Subramanyaya Te Namaha. Om Sharavana Bhava, Om Sharavana Bhava, Om Sharavana Bhava,
ഓം സ്കന്ധായ നമഃ, ഓം ഗുഹായ നമഃ, ഓം ഷൺമുഖായ നമഃ, ഓം ഫാലനേത്രസ്സുതായ നമഃ, ഓം പ്രഭവേ നമഃ, ഓം പിംഗളായ നമഃ, ഓം കൃത്തികാസൂനവേ നമഃ, ഓം ശിഖിവാഹനായ നമഃ, ഓം ദിഷഡ്ഭുജായ നമഃ, ഓം ദിഷണ്ണേത്രായ നമഃ, ഓം ശക്തിധരായ നമഃ, ഓം വിഷിതാശപ്രപഞ്ചനായ നമഃ, ഓം താരകാസുരസംഹാരിണേ നമഃ, ഓം രക്ഷോഫലവിമർദ്ദനായ നമഃ, ഓം മത്തായ നമഃ, ഓം പ്രമത്തായ നമഃ, ഓം ഉന്മത്തായ നമഃ, ഓം സുരസൈന്യ സുരരക്ഷകായ നമഃ, ഓം ദേവസേനാപതയേ നമഃ, ഓം പ്രാജ്ഞായ നമഃ, ഓം കൃപാനവേ നമഃ, ഓം ഭക്തവത്സലായ നമഃ, ഓം ഉമാസുതായ നമഃ, ഓം ശക്തിധരായ നമഃ, ഓം കുമാരായ നമഃ, ഓം ക്രൗഞ്ചധാരണായ നമഃ, ഓം സേനാനയേ നമഃ, ഓം അഗ്നിജന്മനേ നമഃ, ഓം വിശാഖായ നമഃ, ഓം ശങ്കരാത്മജായ നമഃ, ഓം ശിവസ്വാമിനേ നമഃ, ഓം ഗണസ്വാമിനേ നമഃ, ഓം സർവസ്വാമിനേ നമഃ, ഓം സനാതനായ നമഃ, ഓം അനന്തശക്തയേ നമഃ, ക്ഷോഭ്യായ നമഃ, ഓം പാർവതീപ്രിയനന്ദനായ നമഃ, ഓം ഗംഗാസുധായ നമഃ, ഓം ശാരദ്ഭൂതായ നമഃ, ഓം ആഹൂതായ നമഃ, ഓം പാവകാത്മജായ നമഃ, ഓം ജൃംഭായ നമഃ, ഓം പൃജൃംഭായ നമഃ, ഓം ഉജൃംഭായ നമഃ, ഓം കമലാനന സംസ്തുതായ നമഃ, ഓം ഏകവർണായ നമഃ, ഓം ദ്വിവർണായ നമഃ, ഓം ത്രിവർണായ നമഃ, ഓം സുമനോഹരായ നമഃ, ഓം ചതുർവർണായ നമഃ, ഓം പഞ്ചവർണായ നമഃ, ഓം പ്രജാപതയേ നമഃ, ഓം മഹസ്പതയേ നമഃ, ഓം അഗ്നിഗർഭായ നമഃ, ഓം ശമീഗർഭായ നമഃ, ഓം വിശ്വരേതസ്സേ നമഃ, ഓം സുരാരിഗ്നേ നമഃ, ഓം ഹരിദ്വർണായ നമഃ, ഓം ശുഭകരായ നമഃ, ഓം വാസവായ നമഃ, ഓം ഉഗ്രവേഷപ്രദേ നമഃ, ഓം ഭൂഷണേ നമഃ, ഓം ഗഭസ്തിനേ നമഃ, ഓം ഗഹനായ നമഃ, ഓം ചന്ദ്രവർണായ നമഃ, ഓം കലാധരായ നമഃ, ഓം മായാധരായ നമഃ, ഓം മഹാമായിനേ നമഃ, ഓം കൈവല്യായ നമഃ, ഓം ശങ്കരീസുതായ നമഃ, ഓം വിശ്വയോനയേ നമഃ, ഓം അമേയാത്മനേ നമഃ, ഓം തേജോനിതയേ നമഃ, ഓം അനാമയായ നമഃ, ഓം പരമേഷ്ഠിനേ നമഃ, ഓം പരബ്രഹ്മണേ നമഃ, ഓം വേദഗർഭായ നമഃ, ഓം വിരാട്സുതായ നമഃ, ഓം പുളിന്ദകന്യാഭർത്രേ നമഃ, ഓം മഹാസാരസ്വതാവൃതായ നമഃ, ഓം ആർഷിതാഖിലദാത്രേ നമഃ, ഓം ക്ഷേരജ്ഞായ നമഃ, ഭോഗനാശനായ നമഃ, ഓം അനന്തമൂർത്തയേ നമഃ, ഓം ആനന്ദായ നമഃ, ഓം ശിഖണ്ഡീകൃതകേതനായ നമഃ, ഓം ഡംബായ നമഃ, ഓം പരമഡംബായ നമഃ, ഓം മഹാഡംബായ നമഃ, ഓം വൃഷകവയേ നമഃ, ഓം കാരണോപാത്തദേഹായ നമഃ, ഓം കാരണാതീത വിഗ്രഹായ നമഃ, ഓം അനീശ്വരായ നമഃ, ഓം അമൃതായ നമഃ, ഓം പ്രാണായ നമഃ, ഓം പ്രാണായാമപരായണായ നമഃ, ഓം വൃട്ടഹന്ത്രേ നമഃ, ഓം വീരത്നായ നമഃ, ഓം രക്തശ്യാമകലായ നമഃ, ഓം മഹതേ നമഃ, ഓം സുബ്രഹ്മണ്യായ നമഃ, ഓം ഗ്രഹപ്രീതായ നമഃ, ഓം ബ്രഹ്മണ്യായ നമഃ, ഓം ബ്രാഹ്മണപ്രിയായ നമഃ, ഓം വംശവൃദ്ധികരായ നമഃ, ഓം വേദവേദ്യായ നമഃ, ഓം അക്ഷയബലപ്രദായ നമഃ, ഓം മയൂരവാഹനായ നമഃ. സ്കന്ദായ കാർത്തികേയായ പാർവതീപ്രിയനന്ദനായ ച മഹാദേവകുമാരായ സുബ്രഹ്മണ്യായ തേ നമഃ. ഓം ശരവണഭവ, ഓം ശരവണഭവ, ഓം ശരവണഭവ. ഓം ശുക്ലാംബരധരം ശുക്ലാംബരധരം വിഷ്ണും ശശിവർണം ചതുർഭുജം പ്രസന്നവദനം ധ്യായേത് സർവ വിഘ്നോപ ശാന്തയേ. ഓം ശ്രീ സൂര്യായ നമഃ, ഓം ശ്രീ സൂര്യായ നമഃ, ഓം ശ്രീ ചന്ദ്രായ നമഃ, ഓം ശ്രീ ചന്ദ്രായ ശ്രീ നമഃ, അംഗാരകായ നമഃ, ഓം ശ്രീ അംഗാരകായ ഓം ശ്രീ നമഃ, ബുധായ നമഃ, ശ്രീ ബുധായ ഓം ശ്രീ ബൃഹസ്പതയേ നമഃ, ശ്രീ ബൃഹസ്പതയേ ഓം നമഃ, ശ്രീ ശുക്രായ നമഃ, ശ്രീ ശുക്രായ നമഃ, ഓം ശ്രീ ശനീശ്വരായ നമഃ, ശ്രീ ശനീശ്വരായ ഓം ശ്രീ രാഘവേ നമഃ, ശ്രീ രാഘവേ ഓം ശ്രീ നമഃ,
కేతవే నమః. శ్రీ కేతవే ఓం శ్రీ నవగ్రహ దేవతాయ నమః. శ్రీ నవగ్రహ దేవతాయ ఓం శ్రీ నక్షత్ర దేవతాయ నమః. శ్రీ నక్షత్ర ఓం శ్రీ రాశి దేవతాయ నమః. శ్రీ రాశి దేవతాయ ఓం శ్రీ భూమి దేవతాయ నమః. శ్రీ భూమి దేవతాయ ఓం శ్రీ ఆకాశ దేవతాయ నమః. శ్రీ ఆకాశ ఓం శ్రీ వాయు దేవతాయ నమః. వాయు ఓం శ్రీ అగ్ని దేవతాయ నమః. ఓం శ్రీ జల దేవతాయ నమః. సర్వదేవతాయ నమః. ఓం జల దేవతాయ నమః. జల దేవతాయ నమః. ఓం పితృదేవతాయ నమః. పితృదేవతాయ నమః. ఓం మాతృవంశ జ్ఞాత అజ్ఞాత పితృదేవతాయ నమః. మాతృవంశ జ్ఞాత అజ్ఞాత పితృదేవతాయ ఓం నమః. పితృవంశ జ్ఞాత అజ్ఞాత పితృదేవతాయ నమః. శ్రీ పితృవంశ జ్ఞాత అజ్ఞాత పితృదేవతాయ ఓం సర్వ పితృదేవతాయ నమః. సర్వ పితృదేవతాయ నమః. ఓం సర్వజ్ఞాత అజ్ఞాత పితృదేవతాయ నమః. శ్రీ సర్వజ్ఞాత అజ్ఞాత పితృదేవతాయ నమః. ఓం ఋషి పరంపరాయ నమః. ఋషి పరంపరాయ నమః. ఓం గురు పరంపరాయ నమః. గురు పరంపరాయ మాతృవంశ కుల గురవే నమః. మాతృవంశ కుల గురవే నమః. పితృవంశ కుల గురవే నమః. పితృవంశ కుల గురవే నమః. ఓం కులదేవతాయ నమః. కులదేవతాయ నమః. మాతృవంశ కులదేవతాయ నమః. మాతృవంశ కులదేవతాయ నమః. పితృవంశ కులదేవతాయ నమః. పితృవంశ కులదేవతాయ నమః. ఓం ధర్మదేవతాయ నమః. ధర్మదేవతాయ ఓం నమః. పరదేవతాయ నమః. పరదేవతాయ నమః. ఓం ఇష్టదేవతాయ నమః. ఇష్టదేవతాయ నమః. ఓం స్థలదేవతాయ నమః. స్థలదేవతాయ ఓం నమః. గ్రామదేవతాయ నమః. గ్రామదేవతాయ ఓం దేశదేవతాయ నమః. దేవతాయ నమః. ఓం సర్వదేవతాయ నమః. సర్వదేవతాయ నమః. రక్ష రక్ష మహేశ్వర. రక్ష మహేశ్వర. సర్వలోక రక్ష మహేశ్వర. సర్వలోక రక్ష మహేశ్వర. ప్రాణ రక్ష మహేశ్వర. రక్ష మహేశ్వర. సర్వ ప్రాణ రక్ష మహేశ్వర. ప్రాణ రక్ష మహేశ్వర. దేహ రక్ష మహేశ్వర. రక్ష మహేశ్వర. సర్వదేహ రక్ష మహేశ్వర. సర్వదేహ రక్ష జ్ఞాన రక్ష మహేశ్వర. రక్ష మహేశ్వర. సర్వజ్ఞాన రక్ష మహేశ్వర. జ్ఞాన రక్ష మహేశ్వర. కుటుంబ రక్ష మహేశ్వర. రక్ష మహేశ్వర. సర్వ కుటుంబ రక్ష మహేశ్వర. కుటుంబ రక్ష మహేశ్వర. సంధాన రక్ష మహేశ్వర. సంతాన రక్ష సర్వ సంధాన రక్ష మహేశ్వర. సంతాన రక్ష మహేశ్వర. కర్మ రక్ష మహేశ్వర. కర్మ రక్ష మహేశ్వర. సర్వకర్మ రక్ష మహేశ్వర. సర్వకర్మ రక్ష మహేశ్వర. సంపత్ రక్ష మహేశ్వర. సంపత్ రక్ష మహేశ్వర. సర్వ సంపత్ రక్ష మహేశ్వర. సంపత్ రక్ష మహేశ్వర. రక్ష రక్ష మహేశ్వర. రక్ష రక్ష మహేశ్వర. సర్వ రక్ష మహేశ్వర. సర్వ రక్ష రక్ష మహేశ్వర. రక్ష మహేశ్వర. రక్ష రక్ష మహేశ్వర. సమూహ రక్ష మహేశ్వర. సమూహ రక్ష మహేశ్వర. సర్వ సమూహ రక్ష మహేశ్వర. సర్వ సమూహ రక్ష మహేశ్వర. చరాచర రక్ష మహేశ్వర. చరాచర రక్ష మహేశ్వర. సర్వచరాచర రక్ష మహేశ్వర. సర్వ చరాచర రక్ష మహేశ్వర. లోక రక్ష మహేశ్వర. లోక రక్ష మహేశ్వర. సర్వలోక రక్ష మహేశ్వర. సర్వలోక రక్ష మహేశ్వర. రక్ష రక్ష మహేశ్వర. రక్ష రక్ష మహేశ్వర. జయ జయ సత్యం. జయ జయ సత్యం. வாழ்க வாழ்க தர்மம். வாழ்க வாழ்க தர்மம். வருக வருக வெற்றி. வருக வெற்றி. வளருக வளருக ஆனந்தம். வளருக வளருக ஆனந்தம். அடையுக அடையுக பிரம்மம். அடையுக அடையுக பிரம்மம். சர்வலோகா சமஸ்தா சுகினோ பவந்து. सर्वलोका समस्ता सुखिनो भवन्तु. ओम धन्वन्तरि मघं धन्वन्तरि मां वन्दे विष्णुरूपं. वन्दे विष्णुरूपं. जनार्दनं यस्य जनार्दनं यस्य कारुण्यभावेन कारुण्यभावेन रोगमुक्तो भवोत्मा. रोगमुक्ते भवोग्न. ॐ नमो भगवते श्रीधन्वन्तरिमूर्तये नमः.
भगवते श्री धन्वन्तरी मूर्तये ओम नमो भगवते श्री दक्षिणामूर्तये नमः। ओम नमो भगवते श्री दक्षिणामूर्तये नमः। ओम नवग्रह श्री कथिर्गाम योगी योगीश्वर योगदण्डायुधपाणि स्वामिने नमः। ओम नवग्रह श्री कथिर्गाम योगी योगीश्वर योगदण्डायुधपाणि स्वामिने नमः। ओम शरवण भव। ओम शरवण भव. ரொம்ப விசேஷமான இந்த முகூர்த்தத்தில் நமக்கெல்லாம் நிறைவான ഈശ്വര സ്മരണത്തോടെ ഈശ്വര നാമത്തോടെ ഈശ്വര സേവയോടെ ഇരുന്ന് அந்த ஆசீர்வாதமும் பிரசாதமும் கைகூடுவதற்கான சௌபாகியம் கைகூடியிருக்கு. നമുക്ക് രണ്ടും വേണം. நிறைய ஆசீர்வாதமும் வேணும், பிரசாதமும் வேணும். ஆசீர்வாதம் தான் முதல்ல வேணும். ஆசீர்வாதத்தோടെ பிரசாதம் எடுக்கணும். அந்த ஆசீர்வாதத்தோட பிரசாதம் எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் இருந்து சேவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த சேவை தான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சேவை பண்ணால் ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம நிறைவான ஸ்மரணவும் நாமவும் பாத சேவையும் பண்ணியிருக்கிறோம். இதிலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் தான் வாழ்க்கையில் வேணும். ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம மனசும் புத்தியும் சரீரமும் சுபாவம் எல்லாம் சரியான திசையில் போகும். ஆசீர்வாதம் இருக்கணும். நம்ம ஆராதனைகளெல்லாம் நிறையா செய்வோம். அது மனம் நிறுத்தி பண்ணினாதான் அந்த ஆசீர்வாதம் ஆகும். இந்த மனசை வச்சு சேவை பண்ணுங்கோ, அது ஆசீர்வாதமாயிட்டு பரிணமிக்கும். ஆசீர்வாதம் நம்ம எங்கே இருந்தாலும் நமக்கு பிரசாதம் கொடுக்கும். ஆசீர்வாதத்தோடு நம்ம இருந்தால் நம்ம எங்கே இருந்தாலும் அது பிரசாதமாகும். இருக்கிற இடமெல்லாம் பிரசாதமாகும். இப்போ நீங்களெல்லாம் இருக்கிற இடம் பார்த்தீங்களா, பிரசாதமாக இருக்குது. ஆனால் நீங்களெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதத்தோடு இருக்கிறீங்க. அதனால் இப்போ நீங்கள் இருந்த இடமெல்லாம் பெரிய கோவிலாக மாறிவிட்டது. ஆசீர்வாதம் தான் காரணம். இப்போ நமக்கெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதம் கிடைக்கணும். வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தோடு நம்ம பிரசாதத்தை அடையணும், நல்லபடியாக வாழணும். Babaji explains that it is indeed a very great fortune that all of us have come together. We've been able to still our minds and steadily think of the Lord, chant the glorious names of the Lord and perform the worship. Babaji explains this is the only way we can get the grace and the blessings of the Lord. So if we have the blessings of the Lord, then wherever we are, that place will be so blessed and complete. So Babaji says the greatest example is right here where we all are present. We have the blessings of Guru, which is why this place is blessed and it's been converted to a grand, beautiful, sacred temple. So this is the power of blessings, and these blessings can be got by the Lord only when we are able to still and steady our minds and focus it on prayer. And then wholeheartedly when we pray, then those are the grace and blessings which will be with us no matter where we go. இந்த ஆசீர்வாதம் நமக்கு நிறைய இருக்கிறோன்னா நமக்கு என்னென்ன வரும் தெரியுமா? சத்பாவம் வரும். சத்பாவனா. எப்பவுமே நான் சத்பாவனையில் இருக்கணும். வேறு எந்த விதமான பாவனையும் நம்ம பண்ணக்கூடாது. சத்பாவனை பண்ணிட்டு இருக்கணும். சத்பாவனா, சத்புத்தி, சத் ஸ்வபாவ, சம்சார சுத்தி. And what is the sign, the proof of having got the blessings? Our attitude will become very pure and sacred. Our thoughts, our words, everything we utter also becomes so. Sadbhavana. So our attitude becomes good. Bhavana. Our expressions. Correct. சத் ஸ்வபாவம் ஆட்டிடியூட். சத்பாவனா. நம்ம பாவனை பண்ணணும். நல்லா பாவனை பண்ணணும். நல்லா சங்கல்பம் பண்ணணும். You have to make good thoughts and expressions have to be good. நல்ல பாவனையில் நம்ம இருக்கணும். எதை வேணும்னாலும் நம்ம பாவனை பண்ணலாம். ஆனால் சத்பாவனையோடு இருக்கணும். சத்பாவனா, சத்புத்தி. நல்ல சத்புத்தி வேணும். துர்புத்தி வரக்கூடாது. துர்புத்தி வந்தால் எல்லாம் போச்சு.
இவ்வளோ காலம் சொன்னால் நமசிவாய எல்லாம் போச்சு, இவ்வளோ காலம் சொன்னால் சரவணபவம் எல்லாம் போச்சு. துர்புத்தி வந்தால் அப்புறம் ஏதோ நமக்கு கண்ணுக்கு தெரியாது. பார்க்குறவங்க மேலெல்லாம் பாரத்தை போட்டுரும். துர்புத்தி வரக்கூடாது. சத்பாவ சத்புத்தி, நல்ல சத்புத்தி வரணும். குருட்ட அதான் நம்ம கேட்கணும், எனக்கு நல்ல சத்பாவனை கொடுங்கோ குருநாதா, எனக்கு நல்ல சத்புத்தி கொடுங்கோ குருநாதா, எனக்கு சத் ஸ்வபாவம் கொடுங்கோ. சத் ஸ்வபாவம், சம்சார சுத்தி கொடுங்கோ. சத் பிரவர்த்தி கொடுங்கோ. சத் பிரவர்த்தி, நல்ல காரியங்களெல்லாம் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுங்கோ. இதெல்லாம் நமக்கு குரு தான் தரணும், பிரகஸ்பதி தான் தரணும். ஜாதகத்தில் குரு பகவான் விசேஷமான ஸ்தானத்தில் இருந்தால் சத்பாவம் வரும், சத்புத்தி வரும், சத் ஸ்வபாவம் வரும், சம்சார சுத்தி வரும், சத் பிரவர்த்தி வரும். இதுக்கு தான் நம்ம குருஸ்தானம் ரொம்ப விசேஷமாக பார்த்துக்கணும். குருஸ்தானம் ரொம்ப விசேஷமாக பார்த்துக்கணும். இப்போ பாருங்க, நம்ம இந்த சன்னிதானத்தில் குருஸ்தானம் விசேஷமாக உயர்த்தி வச்சிருக்கிறோம். பகவான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை விசேஷமான ஒரு சந்நிதியில் வச்சிருக்கிறோம். அந்த தட்சிணாமூர்த்தி சேவா ரொம்ப ஆழமாக செய்யக்கூடிய அளவில் தட்சிணாமூர்த்தி உயர்த்தி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு காலையில் கூட ஒரு அப்பா அம்மா வந்திருந்தோம் சுவாமியோட ஆத்மார்த்த பூஜைக்கு. அந்த அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்னும் ரொம்ப ஒரு 2 வருஷம் முன்னாடி அவங்க ரொம்ப கவலையில் இருந்தோம். அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தார். அந்த பையன் படித்து டாக்டர் ஆகணும்னு ரொம்ப சங்கல்பம். அப்போது அந்த பையனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லாமல் இருந்தார். அப்படி ஒரு 4 சுவருக்குள்ளே எதுவுமே வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி இருந்தார். அப்போ அந்த அப்பா அம்மா எவ்வளோ வேதனைப்படும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? படிக்கிற வயசில், பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய வயசில் அப்படி எல்லாத்தையும் விட்டு எதுவுமே வேண்டான்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஒரு விரக்தியோடு இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு அப்பா அம்மாவோட மனசு? தாங்க முடியாது அந்த வேதனை. அப்படி இருந்தார். ஆனால் அந்த குழந்தைக்கு சுவாமியை ரொம்ப பிடிக்கும். சாமி கூட வர்றதுக்கு தயார். ஆனால் அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் சாமியோட வந்து இருந்து வாழ்வதில் அர்த்தம் இல்லை. படிப்பறிவு ரொம்ப முக்கியம். சமூக சேவை செய்யணுன்னாலும் கொஞ்சம் விஞ்ஞானமெல்லாம் தேவை இருக்குது. அப்புறம் சுவாமி இந்த குழந்தை சுவாமிகிட்ட தரிசனத்துக்கு வந்த நேரத்தில் சுவாமி உபதேசம் பண்ணேன். தொடர்ந்து கொஞ்சம் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு முறை வந்து இந்த தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்தில் சில திரவியங்களெல்லாம் சமர்ப்பணம் பண்ணி ஒவ்வொரு முறையும் 7 முறை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ண சொல்லியிருந்தோம். அப்போ அவர் அதை அனுசரித்தார். சுவாமியை ரொம்ப பிடிக்கும், அதனால சுவாமி சொன்னதை அனுசரித்தார். அந்த அனுசரணையோடு அவர் அந்த சேவை நிறைவாக பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவர் நல்ல யூனிவர்சிட்டியில் நல்லா படிச்சுட்டு இருக்கிறார். இன்றைக்கி கூட அந்த அப்பா அம்மா வந்து ரொம்ப நன்றி சொன்னாங்க. இப்போ அந்த குழந்தை அந்த அப்பா அம்மா ஆசைப்பட்டபடியே படிச்சுட்டு இருக்கு. இப்போ அவரே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறார். இப்போ அப்பா அம்மா ஒன்றும் சொல்ல தேவையில்லையா, அவரே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு படிச்சுட்டு இருக்கிறார். அப்பா அம்மாவுக்கு கூட புத்தி சொல்லி கொடுக்குதான். அப்பா அம்மாவுக்கு கூட இப்போ புத்தி சொல்லி கொடுக்கக்கூடிய அளவில் அவருக்கு ஞானம் கிடச்சிருச்சு. பாருங்க அந்த தட்சிணாமூர்த்தியோட மகிமா. So Babaji explains that we have placed Guru at a very high pedestal in our temple, Adi Guru Dakshinamurti, and his powers and glories are so immense. One example was this morning, parents, father and mother had come to thank Babaji, but some time before that, they were very sad because their son, whom they wished very much to become a doctor,
was in such a state of mind that didn't even want to leave the four walls, meaning didn't want to go anywhere. He was in a very different state and he was having no interest in academics, but he was very close to Babaji. He liked Babaji very much. So some time ago when the parents had brought that boy, Babaji explained to the boy that come and perform a service to Dakshinamoorthy here, certain items to be offered, and then 7 consecutive weeks perform the pradakshinas, perform circumambulations, offer some sacred items and perform worship to Lord Dakshinamurthy. Because the boy was very fond of Babaji, he was following Babaji's words very correctly, and he performed all of that exactly as advised by Babaji, and within a short time there was such an immense transformation that he was not only interested in studies, he didn't want his parents, without even the parents prompting, he took very great interest, and he shone in studies, and he's so wise and intelligent now that he is able to guide his parents. So that is the power of the worship of Adi Guru Dakshinamurthy here, and we've all been so fortunate to perform that worship today. ஓம் சரவண பவா. அப்போ அந்த தாயார் இன்னைக்கும் இந்த சன்னிதானத்தில் இந்த பூஜையில் உட்காந்துட்டு இருக்கு. The mother is here. அப்போ தான் சொல்கிறேன், நமக்கு நல்ல குரு பக்தி இருந்தால் எந்த ஸ்தானத்தையும் நம்ம அடைய முடியும். அந்த குரு பக்தி ரொம்ப ஆழமாக இருக்கணும். அது ஆடாமல் அசையாமல் இருக்கணும். அது ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கணும். அது ஒரு வேஷம் கிடையாது, அது வாழ்க்கை. அது ஒரு வாழ்க்கை. இந்த பக்தி என்றது ஒரு வேஷம் இல்லை. அது வேஷத்தை போட்டுட்டு காட்டுவதற்கான ஒரு பாவம் இல்லை. அது வாழ்க்கையில் இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் நமக்கு எல்லாத்துக்கும் மேலே இருக்கு. அந்த வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்கும் வாழ்க்கையை நிறைவுபடுத்துவதற்கும் தான் பக்தி. பக்தி இருந்தால் வாழ்க்கை எப்பவுமே தூய்மை அடையும். பக்தி இருந்தால் வாழ்க்கை எப்பவும் நிறைவு கொள்ளும். அதான் மாதுரு பக்தி, பிதுரு பக்தி, குரு பக்தி, ஈஸ்வர பக்தி. இந்த பக்தி எல்லாம் நமக்கு எப்பவுமே நம்ம கூட இருக்கணும். ஒரு நாளைக்கு இதெல்லாம் எங்கேயும் விட்டுட்டு வாழக்கூடாது. இது விடுவதற்கான காரணத்தை தேடவும் கூடாது. அப்படியான ஏதாவது காரணங்கள் வந்தா அதை துரத்தி இதை காப்பாற்றணும். Babaji explains that is the power of Guru Bhakti. So the devotion to Guru has to be very soulful and very deep and strong. It is not something you wear like a costume or a pretense to show somebody. It is internal and it is intense. And if we have such intense devotion, then that will save us. That will be the saving grace. So similarly, we need to have very intense devotion to Mother, Father, Guru and God. And they will be there for us to put us on the right path. எல்லாரும் வாழ்க்கையில் நல்லா நிறைவோடு இருக்கிறீங்க. ஓம் சரவண பவா. இப்போ நாளைக்கு விசேஷமான நாகராணி நாகராஜா மகாசங்கல்பத்தில் ஸ்ரீ சர்ப்ப காயத்ரி மகாமந்திர ஹவனம் நாக சன்னிதானத்தில் நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நடக்கும். சர்ப்ப தோஷ நிவாரணார்த்தம், சர்ப்ப சம்பந்தமான தோஷங்களெல்லாம் இருந்ததெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு சர்ப்ப தேவதைகளுடைய ராகு கேதுவினுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் நமக்கு ரொம்ப நிறைவாக கைகூட வேணுமென்றதுக்காக நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு சர்ப்ப காயத்ரி மகாமந்திர யாகம் நிறைவாக நடக்கும். அதைத் தொடர்ந்து விசேஷமான அபிஷேக சேவைகளும் நடக்கும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை எல்லாரும் குடும்பத்தோடு வந்து அந்த சேவையில் நிறைவாக கலந்துக்குங்கோ. ரொம்ப நல்லது. நம்மளோட எல்லாம் ஜாதகத்தில் இன்றைக்கி நம்ம பிரகஸ்பதி நிறைவாக இருக்கணுன்றதுக்காக சேவித்தோம் தட்சிணாமூர்த்தியை. நாளைக்கு ராகு கேது என்ற கிரகங்களை முன்னிறுத்தி அந்த ராகு கேது என்ற கிரகங்கள் நமக்கு வாழ்வுக்கு அனுகூலமாக இருக்கணுன்றதுக்காக நாளைக்கு விசேஷமான யாகம் நடக்கும். நாக சன்னிதானத்தில் எல்லாரும் அந்த யாகத்தில் பங்கு பெற்று கொள்ளுங்கள். And tomorrow we are going to have a very special yagam, homam for in the Sarpa Sannidhanam on Tuesday.
Sarpa Gayatri Havanam, a homam. So all of us should come, and there will be the chanting of the Gayatri as well as the Abhisheka Seva. Today we have performed this intense worship to gain the grace of planet Jupiter. Tomorrow we will be performing the worship of the serpent gods to get the grace of planet Rahu and Ketu. அப்புறம் ஒரு சுப வார்த்தை என்னென்னா, இன்றைக்கி மே மாதம் ஆரம்பமாயாச்சு. இந்த மாதம் முடிவுக்குள்ளே நம்ம சன்னிதானத்தில் கும்பாபிஷேகம் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். So we are blessed to step into May. This month we will all have the great fortune to witness the Kumbhabhishekam of the temple. நாளைக்கு தான் எல்லா மக்களுக்கும் அந்த நாள் எடுத்து கூற போகின்றோம். ஒரு 10-15 நாள் தீர்க்கமாக இருக்கிற ஒரு மகா யக்னம் தான் சன்னிதானத்தில் நடக்க போகின்ற கும்பாபிஷேகம். இப்போ நீங்களெல்லாம் மே 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு 15 நாள் லீவ் போட்டுருங்க. அதுதான் நல்லது போல் தெரியுது. So, Babaji will reveal the dates and all the auspicious muhurtams tomorrow, but Babaji explains that we all have to mentally be prepared that the second half of May we have to keep ourselves free so that we can wholeheartedly participate, as all the auspicious activities will go for a long time. ஒரு மிகப்பெரிய தவமாக்கும் இந்த சன்னிதானம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கே இருந்து இதுவரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம் என்று. எந்த நிலைமையிலிருந்து இந்த நிலைமைக்கு நம்ம இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும். அப்போது அவ்வளோ தியாகம் தவம் எல்லாம் இதில் இருக்குது. அப்படி தான் நம்ம இப்படி ஒரு சன்னிதானத்தை உருவாக்கி இருக்கிறோம் நம்மளோட எதிர்கால சந்ததிகளுக்கென்று. இந்த நாட்டில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான சன்னிதானம் கதிர்காமம் ஸ்கந்தனுக்கு, இது நம்ம யாருக்கும் இல்லை, கதிர்காமம் ஸ்கந்தனுக்கு சுப்பிரமணிய சன்னிதானம். இது நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் இது இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவும் விதத்தில் எக்காலவும் இருக்கணும். அதுக்கு தான் இப்படியெல்லாம் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேக மகோத்சவம் நிறைவாக நடத்தணும். இது நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு உற்சவமாக நம்ம பார்த்துக்கொள்ளணும். நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு உற்சவம். எல்லாரும் வந்து குடும்பத்தோடு இந்த மகா கைங்கரியம் உபயம் எடுத்து நடத்தணும். നമ്മളെല്ലാം ஒரு பங்கு பெற்றுக்கொள்ளணும். கும்பாபிஷேகம் என்றது நமக்கு எல்லாருக்கும் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு மகோத்சவம். நமக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குதில்ல. அப்போ നമ്മളെല്ലാവരും அதிலொரு பங்கு பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் இது நிறைவாக நடக்கும். உங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு சன்னிதானத்தை உயர்த்துவதற்கென்று எவ்வளோத்துக்கு நம்மளோட எல்லாம் ஆத்மார்த்தமான முயற்சி தேவை இருக்குது என்று. இதுவரைக்கும் தளராமல் நம்ம இதுவரைக்கும் வந்தோம். மேலும் தளராமல் இது நிறைவு கொள்ளணும். அதுக்கான பணிகளெல்லாம் தொடர்ந்து செய்வோம். பின்ன சேவை தான் இங்கே ரொம்ப முக்கியம். நீங்களெல்லாம் இங்கே வந்து சிரமதானத்தில் கலந்துக்கணும். சிரமதானம் நடக்க போகின்றது. அந்த சிரமதானத்தில் நீங்களெல்லாம் கலந்துக்கணும். அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு எடுத்து கூறுவோம். ஓம் சரவண பவா. எல்லாருக்கும் அனந்த கோடி பிரணாமம். இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் கமுண்டல தீர்த்த பிரசாதம், அதான் இன்றைக்கி பிரசாதம். கமுண்டலத்திலிருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தீர்த்தம் தருகின்றோம். அந்த தீர்த்தம் எடுத்து நீங்கள் இங்கேருந்து உங்களுக்கு பழம் பிரசாதம் எல்லாம் இங்கேருந்து தரப்படும். அதையும் எடுத்து பிரார்த்தனையோடு நீங்கள் மகாபிரசாதத்தையும் பெற்றுக்கொண்டு பகவான் ஸ்ரீ கதிர்காம ஸ்கந்தனை சேவித்து நீங்கள் புறப்படலாம். Om Sharavana Bhava. Om Sharavana Bhava. Babaji explained how all the devotees know how much of intense penance and austerities have gone in this place to bring it to this level. So we need to realize that this place is going to be there eternally for our future generations, whether we are there or not. So we need to also realize that this glorious, auspicious consecration ceremony is almost like a family event. So all of us need to participate, thinking that it is our very own, and put in our heart and soul and try to perform as much seva as possible. Tomorrow Babaji will be revealing about the Shrama Dhanam. We need to come and give our time and efforts towards a lot of
work before the Kumbhabhishekam, and Babaji will give us the details tomorrow. Om Sharavana Bhava. ஓம் சரவண பவா. ஒரு குருவினுடைய சன்னிதானத்திலே எங்களுடைய குருவிடம் உத்தரவு பெற வேண்டிய, அவருடைய அனுமதி பெற வேண்டிய ஒரு நல்ல ஒரு முகூர்த்தத்திலே இப்போது நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், புதிதாக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது. 13 பேரை கொண்ட அந்த கமிட்டி மெம்பர்ஸ், அது இன்னும் வளர்ந்து வரும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆதாரமாக ஒரு குருவினுடைய அருள் இருந்தாலும் அந்த அருளை எங்கள் எல்லோருக்கும் எடுத்து தருவதற்கு ஆதாரமாக இருந்த தெய்வாமா அவர்களை இங்கே முன்னால் வருமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு எங்களுடைய அறக்கட்டளையினுடைய ட்ரெஷரர் தேவகி அம்மா அவர்களையும், இங்கே எங்களுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றார் லைக்கா நிறுவனத்தினுடைய தம்பதியர்களாக இன்று எங்களுக்கு இங்கே வந்திருக்கின்ற அவர்கள் இருவரையும், எங்களுடைய பிரேம் சுவாமி அம்மா, நீங்கள் இருவரும் வந்து இந்த 13 கமிட்டி மெம்பர்ஸ், அதோடு எங்களுடைய மெம்பர்ஷிப் கமிட்டி என்னுடைய மெம்பர்ஷிப்பை லுக் ஆஃப்டர் பண்ணுகின்ற பவனகுமார் அவர்கள் எல்லோருமாக வந்து நாங்கள் இப்போது எங்களுடைய குருநாதனிடம் உத்தரவெடுக்க இருக்கின்றோம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, எங்கள் குகனே, எங்கள் உலகத்திற்கு கதிர்காம கந்தனை, தமிழ் மக்களுக்கு உலகமெல்லாம் திரைக்கு வெளியால் கொண்டு வந்து நாங்கள் இப்போது உலகமெல்லாம் காட்ட இருக்கின்றோம். அந்த மிகப்பெரிய கைங்கரியத்திற்கு எங்கள் குருநாதனிடம் ஆசீர்வாதம் பெற இருக்கின்றோம். உங்கள் எல்லோருடைய பலத்த கரகோஷத்தோடு, உங்களுடைய கரகோஷம்தான் எங்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம், மக்களுடைய கரகோஷம்தான் எங்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம். உங்கள் எல்லோருடைய கரகோஷத்தோடு நாங்கள் இப்போது அந்த நற்காரியத்தை செய்ய இருக்கின்றோம். We are going to seek permission and blessings from our Sadguru Sharavana Babaji. The 13-member committee, the honorary members, that is Prem Swami along with his wife Rekhama, and Devama, who has been instrumental in giving this opportunity to everybody. Everyone is going to, along with the treasurer Devaki Amma, the 13 members and this team will grow of committees. So they are seeking the blessings and permission of Babaji to take on the responsibilities. शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत सर्वविघ्नोपशान्तये. Everybody clap hands. This is the chair. शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत सर्वविघ्नोपशान्तये. வெற்றிவேல் முருகனுக்கு, கதிர்காமம் கந்தனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, குன்றதோறும் குமரனுக்கு, வேதகளின் தோழனுக்கு, அநாதரட்சகனுக்கு, ஆபத்பாந்தவனுக்கு, கலியுகவரதனுக்கு, லண்டன் கதிர்காம ஸ்கந்தனுக்கு, பார்னட்டில் வாசனுக்கு, லண்டனில் வாசனுக்கு, வேதகளின் ஹிருதயவாசனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, ஹரஹரோஹரா. ஓம் சரவண பவா. ஓம் சரவண பவா. கர்மயோகத்தில் குருநாதன் உச்சத்தில் நிற்கட்டும். நமக்கெல்லாம் குருவோட அருள் தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கணும். இப்படி ஒரு விசேஷமான குரு பூஜை நடந்த இந்த விசேஷமான முகூர்த்தத்தில் இப்படி ஒரு மகாயக்னம் நடத்துவதற்கென்று உத்தரவு எடுக்கின்றது குரு சந்நிதியிலிருந்து. அந்த உத்தரவு எடுக்கக்கூடிய உணர்வு குருவே கொடுத்திருக்கின்றது. உத்தரவு எடுக்கிறது தான் முக்கியம். அந்த உத்தரவோடு தான் எல்லாமே ஆரம்பிக்கணும். அதான் குருத்துவம்னு சொல்கிறது. குருத்துவம் இருந்தால் தான் ஸ்ரீத்துவம் வரும். எது நடக்கணுமோ அது நல்லபடியாக நடக்கணும். அதுக்கு ஸ்ரீத்துவம் வேணும். அந்த ஸ்ரீத்துவம் வரணும்னா குருத்துவம் வேணும். அப்போ நம்மளெல்லாவரும் கூடி இந்த மிகப்பெரிய யக்னம் நல்லபடியாக நடத்தணும். இந்த ஆலயம் எல்லா காலத்துக்கும் சூரிய சந்திராதி தேவதைகள் நிற்கின்ற காலமெல்லாம் இந்த ஆலயம் பிரம்மாண்டமாக இருக்கணும். எல்லா மக்களுக்கும் வந்து சேவிக்கக்கூடிய அளவில் நிறைவாக இருக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணி நமக்கு இந்த மகாயக்னத்துக்கு இந்த மக்களுக்கு சக்தி கூட்டுவோம்.
Om Sharavana Bhava. Om Sharavana Bhava. Babaji explains that in this glorious occasion in front of Guru, in the presence of Adi Guru after the puja, it is only the Guru who has enabled. Sarvamangala Mangalye Shive Sarvartha Sadhige Sharanye Trayambige Gauri Narayani Namostude Skandaya Kartigeyaya Parvati Priyanandanaya Cha Mahadeva Kumaraya Subramanyayate Namaha. Vittuvel Muruganukku Arohara. Jnanavel Muruganukku Arohara. Shaktivel Muruganukku. Arohara. ഉത്തരവെടുക്കിன்ற മുഹൂർത്തത്തിലെ ഇവളോ മക്കൾ സന്നിധാനത്തിൽ കൂടിയിരിപ്പതെന്നാൽ കുംഭാഭിഷേകத்துக்கு എവളോ മക്കൾ കൂടണം. ഓം ശരവണ ഭവ. Om Sharavana Bhava. So it's a very important ritual to seek the permission and blessings of Guru, and it is only by the prompting of the Guru that on such a wonderful occasion in the midst of so many devotees, the committee members who have been taken this responsibility were able to take this permission in such a grand manner. So it is indicative that Kumbhabhishekam also will be attended in a much more grander manner. And today's prasadam would be the Kamandalu Tirtham, which Babaji will give us, the holy waters. And after taking that, we have to move aside to take the fruit prasadam. The volunteers will help us with that. ഓം ശരവണ ഭവ. Om Sharavana Bhava. എല്ലാവരും കമണ്ടല തീർത്ഥം இன்னைக்கு നമുക്കെല്ലാവർക്കും தரப்படுகின்றது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வருஷத்தில் சிவராத்திரி நாளைக்கும் தான் கமண்டலத்திலிருந்து தீர்த்தம் சுவாமி மக்களுக்கு கொடுப்பதுண்டு. இந்த சோமவாரத்தில் இந்த திங்கட்கிழமையில் குரு பூஜையோடு சேர்ந்து நமக்கெல்லாம் இந்த தீர்த்தம் தரப்படுகின்றது. ஓம் சரவண பவா. Om Sharavana Bhava. So we get the Kamandalu Tirtham, which is a very rare occasion to get from Babaji, like Shivratri and Dakshinamoorthy Pooja times. So this we take this Tirtham we move away, we take the Tirtham with our right hand, we move to a little forward and then upturn our hand and have it. So let's not have it right there in front of Babaji. We need to take a step further and then proceed to, and then take the prasadam, go to temple, have Muruga's darshan and have the Mahaprasadam.